கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்கலாம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் நித்தியமானவர், அவர்தான் நித்தியர், அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர், அவர் அதரிசனமானவர். நம்முடைய கண்ணில் காண்கிறது எல்லாம் அனித்தியம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சிருஷ்டிகள் எல்லாம் அனித்தியமானது. கண்ணில் காணக்கூடியது சிருஷ்டிக்கப்பட்டது அனித்தியமானது. ஆனால் தேவன் மனுக்குலத்தின் மேல் வைத்த அவருடைய மாபெரும் அன்பு, கற்பனைக்கு எட்டாத அவருடைய அன்பு என்னவென்று சொன்னால், மனிதன் நித்திய ஜீவனை பெற வேண்டும். அவனுடைய மனம் அவனை தேவ சாயல்ல, தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் படைத்து அவனை அன்பிலே பரிபூர்ணப்படும்படியாய், அன்பிலே பரிபூர்ணப்படும்படியாய். ஏன்னா அன்புல தான் எல்லாமே இருக்கிறது, அன்புல தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனிதன் அன்பிலே பரிபூர்ணப்படும்படியாய், அவன் நித்திய ஜீவனை அடையும்படியாய், அவனுடைய மனதில் அவன் எடுக்கக்கூடிய தீர்மானம், அவன் நினைவுல தேவன் வெளிப்படும்படியாய் இந்த மனிதனுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இதுதான் தேவனுடைய மாபெரும் அன்பு. தேவன் நித்தியமானவர், அதரிசனமானவர், அவர் மனுஷரால் காணக்கூடாதவர். ஏனென்றால் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டவன், மனிதன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறான். ஆனால் தேவனோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆனால் தேவன் மனிதனை அவர் நேசித்து இந்த மனுஷன் நித்திய ஜீவனை பெற வேண்டும். நித்தியர் தேவன் மட்டுமே. ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் நித்தியம் அடைய வேண்டும். இது எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? இது சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுஷன் நித்தியம் அடைய வேண்டும், நித்திய ஜீவனை அடைய வேண்டும். கரங்கள் தேவன் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் யோசிக்கிறதே இல்லை. என்ன யோசிக்கிறது இல்லை? என்னடா இது, பிறக்கிறோம், ஏதோ இந்த உலகத்துல ஓடி ஓடி உழைக்கிறோம், எதுக்கோ பிரயாசப்படுறோம், ஆனா ஒண்ணும் இல்லாம செத்து போயிடணுமே, எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்கின்ற எண்ணம் மனுஷனுக்கு வர்றதில்லை. இவள் தான் பிரச்சனை. தேவனுடைய அன்பு மாறவே இல்லை, மாறவே மாறாது. அவர் நித்தியராய் இருக்கிறதுனால, அவருடைய மகிமையின் பிரசன்னம் என்றென்றைக்கும் மனிதன் மேல் இருக்கிறதுனால அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணலன்னா உணரல. நான் சொல்றதுனால புரிந்து கொள்ளுங்க. மனிதன் தேவன் வைத்திருக்கிற இந்த அன்பை புரிந்து கொள்ளவில்லை. என்னைக்கு மனிதன் இந்த அன்பை புரிந்து கொள்ளுகிறானோ அன்னைக்கு அவன் நித்திய ஜீவனுக்குள்ளே வருகிறான். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை எதற்கானது என்றால், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை ஊத்துறேன் சொல்லாமா? தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என, தம்மை போல, சொல்ல போனா தம்மை போல, தம்முடைய பிள்ளைகள் தம்மை போல அவர்கள் நித்தியமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் மனிதனை குறித்த தேவனுடைய நோக்கம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? தேவன் நம்மை அழைத்த நோக்கம், நம்மை சபைக்கு அழைத்திருக்கிற நோக்கம், அவர் தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரால் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஏனால் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய நினைவில், நம்முடைய சிந்தனையில் அவரை வைத்து அவரை தியானிக்க வேண்டும். அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை வார்த்தையின் மூலமாய் நாம் தியானிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய தன்மை என்ன, தேவனுடைய தன்மை என்ன என்பதுதான் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது வாசிக்க 1 தீமோத்தேயு நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் அவர் தேவனுடைய தன்மைகளை வெளிப்படுத்துகிறார், கிறிஸ்துவின் தன்மையை வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்துல 14 வாசிக்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று, நல்லா கவனிங்க, தேவன் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறவர். எல்லாமே என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும்.
அதற்கு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நல்ல சாட்சியை அறிக்கை செய்கிறார் பொந்தியு பிலாத்துவுக்கு முன்பதாக. இந்த பொந்தியு பிலாத்து யார் என்றால், யூதருடைய அதிபதி. யூதருடைய அதிபதிக்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல சாட்சியை விளங்க பண்ணுகிறார். அது என்னவென்றால், தேவனை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் யார் என்றால் சர்வ வல்லவர். அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். நீ உன் கண்ணில் காண்கிற ஒவ்வொன்றையும் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். ஆக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் தேவன். நான் தேவனுடைய குமாரன் என்கின்ற நல்ல சாட்சியை, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். என்ன சொல்றாரு, நீ தேவனுடைய பிள்ளையா வரணும் அப்படின்னு சொல்லி பொந்தியு பிலாத்துவுக்கு முன்பதாக கர்த்தர் நல்ல அறிக்கையை சமர்ப்பித்தார். ஓகே, இங்கே எல்லாவற்றையும் உயிரோடுக்க செய்கிற தேவன். அவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். தாம் படைத்த சிருஷ்டியின் மேல அவர் இரக்கமா இருக்கிறார். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். அப்போ தேவன் இங்க என்ன செய்யறாருன்னா, அடுத்து சொல்றாரு பாருங்க, அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களிலே அவர் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக இதுதான் தேவனுடைய தன்மை. தேவன் எப்படிப்பட்டவர் வாசிங்கத, அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் நல்ல கவனிங்க, ஒருவராய், அங்க கமா வருது, அந்த ஒருவராய் சொல்லிட்டு தான் சாவாமை உள்ளவருக்கு போகணும். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளி. இந்த ஒளிதான் அன்பு. தேவன் ஆவியா இருக்கிறார் என்பது சர்வ வல்லவர். இதெல்லாம் நீங்க நல்லா உங்க சிந்தனையில வைத்து தேவனை நீங்கள் நினைவு கூற வேண்டும். தேவன் ஆவியா இருக்கிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சமாரிய ஸ்திரீகிட்ட சொல்லுவார். அந்த இடத்துல தேவன் ஆவியா இருக்கிறார் என்பது அவர் சர்வ வல்லவர். சேரக்கூடாத ஒளி. இந்த சேரக்கூடாத ஒளி என்பது தேவன் தான் அன்பு கூர்ந்தார். தேவன் தான் மனுக்குலத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். அதுதான் சேரக்கூடாத ஒளி. அன்பு அவரிடத்தில் தான் பிறந்தது. அவர் என்ன செய்தார், மனுக்குலத்துக்கு தம்முடைய குமாரனையே கொடுத்தார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். ஆக சேரக்கூடாத ஒளி என்பதுதான் தேவன் தம்முடைய குமாரனை. குமாரன் யார்? அவர் நித்தியமானவர், அவர் அதிருஷ்டமானவர். ஏனென்றால் அவர் தேவனுடைய ரூபம். பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறதின்படி அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், தேவ ரூபம் என்றால் தேவன் ஆவியா இருக்கிறார், குமாரனும் ஆவியா இருக்கிறார். குமாரனும் வார்த்தையானவர். ஆனால் தேவன் தம்முடைய குமாரனை மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்தினார். கரங்களை உத்தரமேன்னு சொல்லுங்களேன். எவ்வளவு அன்பு! சேரக்கூடாத ஒளி. அந்த சேரக்கூடாத ஒளி என்பது தேவன் ஒளியா இருக்கிறார் என்று யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதுகிறார். அது அந்த ஒளியா இருக்கிறார் என்பது அன்பு. நாம் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போமே ஆனால் நம் தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம் என்று அவங்க சொல்லுகிறார். அப்போ இந்த சேரக்கூடாத ஒளி என்பது அன்பு தேவனிடத்தில் தான் வெளிப்பட்டது. அது என்னன்னா, தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். ஏனென்றால் தேவன் நம்மை அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியும் படைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அதுதான் சேரக்கூடாத ஒளி. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான். அதாவது அவன் அழிய மாட்டான். அவனுக்கு மரணம் கிடையாது. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறான். நான் மறுபடியும் கேட்கிறேன், உங்க சிந்தனையில இருக்கக்கூடிய எல்லாமே அனித்தியமானவைகள். ஏன் மனுஷனுக்கு சாவு வந்துச்சு அப்படின்னா, இவன் ஆத்துமா அழிந்து போகிற பொருளை சிந்திக்கிறான், அதனால இவன் அழிஞ்சிடறான். தேவனை உன் சிந்தனையில வைப்பன்னா நீ அழிய மாட்ட, உனக்கு நித்திய ஜீவன் வந்துருச்சு. அது தேவன். எப்படி நான் தேவனை அறிய முடியும் என்றால், அவருடைய குமாரன், அவருடைய குமாரனுக்குள் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், நீங்க அழிய போறீங்க, சபைக்குள்ள வந்திருக்கிற நாம் எல்லாரும் நித்திய ஜீவனுக்காக வந்திருக்கிறோம். அப்படின்னா என் சிந்தனையில யார் மட்டும் தான் இருக்கணும்? தேவன். நீ நினைக்கிறல்ல, நீ டிசைட் பண்றல்ல, நீ ஆசைப்படுறல்ல, உன்னுடைய ஆசை எதுவாக இருக்கிறது? உன் ஆசை இப்ப ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பெண்ணு மேல நினைவா இருக்கிறான். ஒரு வாலிப பெண் ஒரு வாலிப பையன் மேல நினைவா இருக்கிறான். அந்த பையன் செத்து போயிடுவானே, இந்த பெண் செத்துருவாளே ஒரு நாளைக்கு.
அப்ப இவனுடைய நினைவுகள் மாயையை நினைக்கிறதுனால இவனும் சாகிறான். ஆனால் அன்பு எது என்றால், என் மகனே, என் மகளே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாயை, ஆனால் நான் நித்தியமானவர், உன்னை சிருஷ்டித்தவர். ஒரு பிள்ளை ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்பட்டு அழுது, அந்த குழந்தைக்கு தெரியல அது ஒரு மாயைன்னு. ஆனா அந்த குழந்தை வளரும் போதுதான் தெரிஞ்சுக்கணும், நான் எதுக்காக ஆசைப்படுறேன், நான் எதுக்காக வாழறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வளர்ச்சியில அன்பு வளர வேண்டும். அப்போ புரிந்து கொள்ள வேண்டும், இது என்ன, இது எல்லாமே மாயா இருக்குது. நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் உடுத்துற ட்ரெஸ், நான் கட்டுற வீடு எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிருமே, எதுக்காக இந்த வாழ்க்கை? அப்ப தேவன் என் மேல எப்படி அன்பு கூர்ந்திருக்கிறார், தேவன் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறாரே, அவர் சர்வ வல்லவர், அவர் நித்தியமானவர், தம்முடைய குமாரன் மூலமாய் வெளிப்பட்டிருக்கிறாரே. அப்போ அவர் சேரக்கூடாத ஒளி என்பது தம்முடைய குமாரன் மூலமாய் தம்மை வெளிப்படுத்தின தேவனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் சொல்லாமா? எல்லாரும் தேவனை நேசியுங்கள், தேவனில் அன்பு கூறுங்கள். அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் அன்பு கூர்ந்தார். அவர் சேரக்கூடாத ஒளி, அவருடைய மீட்பின் திட்டம் தான் சேரக்கூடாத ஒளி. வாசிங்கத, சேரக்கூட ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர். அதுதான் முக்கியம். எந்த மனுஷனும் தேவனை காணவில்லை. அப்புறம் காண கூடாதவர், மனிதனுடைய மாம்ச கண்ணுல காணக்கூடாதவர், மனிதனுடைய மாம்ச கண்ணுல காணக்கூடாதவர். அவன் மகிமை அடைந்தவனை அவன் மனக்கண்ல தேவனை காண வேண்டும். மனுஷரில் காணக்கூடாதவர் என்றால் அவனுடைய மனக்கண். ஏன்னா மனுஷன் ரெண்டு, ஆவி ஆத்மா சரீரம் திருத்துவமாய் நாம் இருக்கிறோம். அதுல உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன் என்று மனுஷன் இருக்கிறான். நல்ல கவனி, உள்ளான மனுஷன் தான் நித்தியமானவன், நிலையானவன். நம்ம தீர்மானம் பண்றமே, அந்த தீர்மானம் தேவனுடையது, அது தேவனுடைய சுபாவம், அது தேவனுடைய தன்மை. அது அப்போ நாம் எதை தீர்மானிக்கிறோம்? தேவனை நேசியுங்கள், தேவன் உங்களை நேசிக்கிறார். நித்திய காலம், நித்தியத்துக்காக வாஞ்சியா இருங்கள், நித்தியத்தை சிநேகியுங்கள், நித்தியத்தின் மேல உங்களுடைய மனதை செலுத்துங்கள். அன்பான வாலிப பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, நித்தியத்தின் மேல வைங்க. என்ன, அவர் சேரக்கூடாத ஒளி. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப நித்தியத்தை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். அந்த நித்தியம் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. 1 யோவான் நிருபத்துல இந்த அன்பை பார்த்துவிட்டு நம்ம இதை கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்க்க போகிறோம். 1 யோவான் அதுல 4வது அதிகாரத்துல அதுல 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கு. இதாங்க சேரக்கூட அன்பு, தேவனால் உண்டாயிருக்கிறது தான் சேரக்கூடாத ஒளி. அன்பு எங்க அங்க உற்பத்தி ஆச்சு, கிரியேட் பண்ணார் தேவன். எப்பொழுது அந்த அன்பு உண்டாச்சுன்னா, தம்முடைய குமாரனை மனுஷனுக்காக, ஏன்னா தம்முடைய குமாரனில் தான் ஜீவன் இருக்கிறது. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே தேவன் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு யாருக்கு இருக்கிறதோ, யாருக்குள்ள அன்பு இருக்கிறதோ, யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். அவங்களுக்கு ஒரே ஒரு நேசம், என் தேவனை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த விசுவாச ஓட்டத்துல அது எங்க இருக்கிறது என்றால், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இதுதான் ஒளி. ஒளி நமக்குள்ள இருக்குமே ஆனால் அன்பு நமக்குள்ளே பூரணப்படும். அங்கே கர்த்தர் சொல்றாரு, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே சொல்லுங்க, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, சாகாமல். நீங்க கொஞ்சம் வயசாயிட்டு சாவுக்கு போராடுகிறாங்க இல்லையா, எல்லாம் ஒரு பிராக்டிக்கல் ஒர்க் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாம் கவனி, வயசாயிட்டு சாவுக்கு போராடுகிறாங்க பாருங்க. ஏசப்பாவை ஏத்துக்காதவங்க, ஏசப்பாவை ஏத்துக்காம வயசாயிட்டு சாவுக்கு போராடி இருப்பாங்க. சாவுக்கு போராடி கொண்டிருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு ஏற்றுக்கொள்ளாது, உடல்ல ஜீரணிக்காது, நிறைய பிரச்சனைகள் உபாதைகள்லாம் இருக்கும். ஒரு நாள் அவங்க வீட்டில் போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உத்து கவனிங்க. அவங்க படுகிற வேதனை, அவங்க படுகிற வேதனை என்னவா இருக்கும்னா அலறுதலா இருக்கும். ஐயோ, நான் அடுத்தது நான் எங்க போறேன்னு தெரியல, என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க
ஆனா யாராலுமே டாக்டராலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அதுக்கேற்ற உடல் நிலை அங்க இருக்காது. நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? எல்லாம் என்ன கவனிக்கணும்னு சொல்லிட்டேன். நீங்க போயிட்டு ஒரு முறை அந்த மாதிரி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவங்க, என்ன நாம் அப்படியானால் நான் என்னைக்கு நிலைத்திருக்கேன்னா என்ன வழி? கடவுள் எங்கே இருக்கிறார்? கடவுள் எப்படி தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார்? தேவன் யார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. குமாரன் தான் ஜீவன், நமக்கு குமாரன் தான் நமக்கு ஜீவன். அந்த ஜீவன் எப்படிப்பட்டது என்பதை தான் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய ஒரே பேரான குமாரனை பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டதுன்னா, குமாரன் தான் ஜீவன். குமாரன் தான் ஜீவன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, குமாரன் தான் ஜீவன். குமாரனாலே அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தம்முடைய குமாரனை எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்றால், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அனுப்பினார். அவர்தான் நமக்கு ஜீவன். அப்ப தேவன் பாவிகளை வெறுக்கிறவர் அல்ல, பாவிகளை அவர் நேசிக்கிறார். அதற்காய் தேவனை கரந்து சோத்திரிக்கலாமா? பாவி நீ போயிடல, நீ பாவின்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஆனால் அவர் பாவத்தை அவர் நேசிக்கவில்லை. பாவம், இந்த பாவங்கள் இருக்கு பாரு, இந்த பாவத்தை அவர் விரும்பவில்லை. நீ பாவம் செய்கிறாய், ஆனால் நீ மனம் திரும்ப வேண்டும், நீ நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பிதான் தம்முடைய குமாரனை கிருபாதார பலியாக. ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே எந்த நேரத்திலுமே நான் பாவிதான், ஆனால் இன்றைக்கு நான் முழுவதுமாக நான் பூரணப்படுவதற்காக உம்முடைய சமூகத்துக்கு வருகிறேன். கிறிஸ்து இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பூரணமாக்கப்பட்டவர்களாய், நம் அன்பிலே பூர்ணமாக்கப்பட்டவரை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம். தம்முடைய குமாரனை அவர் அனுப்பினார். சரி, இப்போ தம்முடைய குமாரனை அவர் அனுப்பினார். அப்ப இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த ஜீவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அந்த வசனத்தை வாசித்து விடுங்க. இதே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இதெல்லாம் நீங்க மனப்பாடமா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். எல்லாம் கவனிங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. தேவன் நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் யாருக்குள் இருக்குது? குமாரனுக்குள் இருக்குது. அந்த ஜீவன் யாருக்குள் இருக்கு? எல்லாம் சொல்லுங்க. ஜீவன் யாருக்குள் இருக்கு? குமாரனுக்குள் இருக்கிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ தேவன் எப்படி தம்முடைய குமாரனை கொடுத்தார்? எப்படி அன்பு கூர்ந்தார்? நல்லா கவனி. தேவன் எப்படி தம்முடைய குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தார்? இப்போ உங்க சிந்தனையில யாரை வைக்கணும்னா, நீங்க விசுவாசம்னா மைண்டுங்க, உங்க நினைவு தான் விசுவாசம். உங்க நினைவுல நீங்க யாரை வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் விசுவாசம். இன்னைக்கு ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக பிள்ளைகளை நாம் பெற்றெடுக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை போதிக்க வேண்டும். நம்முடைய நினைவு, நம்ம மனுஷன் 2 மனுஷன், உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன். உள்ளான மனுஷன் நித்தியமானவன், ஆனால் அந்த உள்ளான மனுஷன் நித்திய ஜீவனை பெறவில்லை. உள்ளான மனுஷன் நித்தியமானவன், நித்திய ஜீவனை பெறவில்லை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உள்ளான மனுஷன் நித்தியமானவன். உனக்கு சாவே கிடையாது. என்ன, நீ தேவ சாயல். அவன் நித்தியமானவன். அவன் நித்திய ஜீவனுக்குள்ளே போக வேண்டும் என்றால் ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. இப்ப தேவன் தம்முடைய குமாரனை எப்படி கொடுத்தார் என்றால், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சர்ப்பத்துக்கு அங்கே ஒப்பிட்டு காண்பிக்கிறார். தேவன் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார்? சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல. எல்லாம் ஒரு முறை வாய் தந்து சொல்லுங்க, நான் நித்தியமானவன். ஆமே. இயேசு கிறிஸ்து ஜீவனாகிய கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். ஆமே.
அப்ப நான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்து விட்டேன். நீ எதை நினைக்கிறையோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் நினைவுல தேவன் வந்துட்டாருன்னா தேவனை போய் சந்திப்ப, தேவனை முகமுகமாய் சந்திப்ப. தேவனினுடைய அன்பின் நோக்கம் முகமுகம், தேவனுடைய அன்பின் நோக்கம் முகமுகம். அப்ப எப்படி இந்த முகமுகத்துக்கு நேராய் நான் தேவனை முகமுகமாய் பார்க்க போறேன்? அவர் சிருஷ்டியிலேயே ஃபர்ஸ்ட் நான் தான் பார்க்க போறேன். தேவன் இவ்வளவாய் மனுஷன் மேல் அன்பு கூர்ந்தாரே, இந்த அன்பை எப்படி காண்பிக்கிறது என்றால், வனாந்தரத்துல மோசே வெண்கல சர்பத்தை தூக்கி வச்சு, இந்த அந்த சர்பத்தால் கொள்ளிவாய் சர்பங்கள் கடிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் அந்த சர்பத்தை நோக்கி பார்த்தா பிழைச்சிருவாங்க. இந்த சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்து கொண்டிருந்த போது நடந்தது. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு கிட்ட இந்த சத்தியத்தை சொல்லி கொண்டிருந்த போது இந்த அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எப்படி காண்பிக்கிறார்னா, தேவன் எப்படிப்பட்ட அன்புள்ளவர்னா, நிக்கோதேமே, இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்க எல்லாம் கேளுங்க, தேவன் எப்படிப்பட்ட அன்புள்ளவர் அப்படின்னா, தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துல மனுக்குலத்துக்கு ஜீவனாக கொடுத்தார். மனுஷன் நித்தியமானவன், அவனுக்கு ஜீவன் இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், மனுஷன் எப்படிப்பட்டவன் சொல்லுங்க? மனுஷன் எப்படிப்பட்டவங்க? நித்தியமானவன். ஆனா அவன் நித்தியமா வாரானா? இல்ல, அவன் செத்து போயிடுறான். அவனுக்குள்ள ஜீவன் இல்லை. எல்லாரும் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். டேய் நல்லா உட்கார்றான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தானே பேசுறேன். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அழணும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க அழணும். ஏன்னா காஸ்பல் அப்படின்னா இதுதான், சுவிசேஷம்னா இதுதான் சுவிசேஷம். இதை புரிஞ்சுக்கணும்டா. ஏன்னா தூங்குறீங்க, ஒரு மாதிரி அசட்டியா உட்காந்துக்கிறீங்க. நீங்களா வாலிப பிள்ளைங்க. நீங்க தேவன் ஆதாம படைக்கும் போது 40 வயசு வாலிபனை தான் படைச்சாரு. வாலிபம் அவருக்கு தேவை. அந்த பாடி ஸ்ட்ரக்சர் எப்படின்னா 40 வயசுக்கு ஒரு பெருமானம் வரக்கூடிய அளவுக்கு தான் படைச்சார். வாலிப பிள்ளைங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கினா தான் போயிட்டு இந்த சுவிசேஷத்துக்கு முதல்ல பாரப்பட்டு ஜெபிக்க முடியும், பாரப்பட முடியும். வாலிப பிள்ளைங்க மட்டும் பாரப்பட்டாங்கன்னா பயங்கர பெரிய அசைவு வந்துடும். வாலிப பிள்ளைங்க மட்டும் பாரப்பட்டுட்டாங்கன்னா, ஏன்னா அந்த வாலிபம் அவ்வளவு முக்கியமானது. நல்லா கூர்ந்து கவனிக்கணும். தேவன் சேரக்கூடாத ஒளி அப்படின்னா அவர்கிட்ட தான் அன்பே உருவாச்சு. ஆமென் சொல்லுங்க. அன்பு எங்க தான் உண்டாச்சு? தேவனுக்கு தான் அன்பு உண்டாச்சு. எப்படி அன்பு உண்டாச்சு? தம்முடைய குமாரனை மனுக்குலத்துக்கு ஜீவனாக கொடுத்தார். தம்முடைய குமாரனை ஜீவனாக கொடுத்து அவர் அன்பை வெளிப்படுத்தினார். எப்படி இந்த அன்பு பூரணப்படுகிறது என்றால், வனாந்தரத்துல சர்பமானது மோசேயினால் உயர்த்தப்பட்டு இந்த சர்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் எப்படி படைத்தார்களோ, அதே போல மனுஷகுமாரனும் மரத்திலே தூக்கப்பட வேண்டும். சிலுவை மரத்தில் தூக்கப்பட வேண்டும். மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தூக்கப்பட வேண்டும். இப்போ நீங்க விசுவாசம் வருது. விசுவாசம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னா, மரத்துல தூக்கப்பட்ட அந்த கிறிஸ்து மைண்ட்ல வந்துடுவார். அவள் தான் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கரங்களை ஊற்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு கான்செப்ட் ஃபோக்கஸ் பண்றாரு. மரத்துல தூக்கப்பட்ட கிறிஸ்துவை உன் சிந்தனையில நினைவுல வைத்து, ஆமாண்டவரே நான் பாவி, நீ பாவின்னு தெரிஞ்சுதான் கிருபாதார பலியாக அவர் அனுப்பினார். நீ இன்னமும் பெரிய உத்தமி, நீ வெளியில அப்பா அம்மாங்களுக்கு அல்லது மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாம நீ பாவம் செய்யலாம், எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா உன் மேல அன்பா இருக்கிறாரு. ஆமேனா? அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. சரி, இப்ப என்ன நடந்துச்சு? இப்போ சர்பம் வருதே. சர்பம்னாவே பிரச்சனையாச்சே. நிறைய பேருக்கு என்னடா இது சர்பம் வருது, சர்பம்னாவே பிரச்சனை தானே. இப்ப சர்பத்தை படைச்சது யாரு? தேவன் படைச்சார். சர்பம் விழுந்து போயிருச்சு. ஆதாம், ஏவாள், சர்பம், இது 3 விழுந்து போனது ஏதேன் தோட்டத்துல. இது 3 மறுபடியும் மீட்கப்பட வேண்டும். தேவன் மீட்கிறார், சர்பத்தை மீட்கிறார். ஆனால் சர்பத்தின் சுபாவம் சத்துருக்குள்ள பிசாசு எடுத்துக்கணும். அதை சர்பத்தின் சுபாவத்தை பிசாசு எடுத்துக்கணும். மறுபடியும் சொல்றேன், இதை நல்லா மைல்டா புரிஞ்சுக்கணும். ஒரு காரியத்தை எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கணும். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். மனுஷனை ஆவியிலையும் மாம்சத்திலையும் படைச்சிட்டு தேவன் ஆவிக்குரிய காரியங்களை மட்டுமே பேசுகிறார், மாம்சத்துல நிறைவேற்றும்படி. மறுபடியும் சொல்றேன், தேவன் ஆவியா இருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேராக குமாரனாகிய தேவன் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேராக அவர் தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேர் ஆனார்.
அதனுடைய சாயலாக மனிதனை ஆவியோடும் மாம்சத்தோடும் படைக்கிறார். இந்த ஆவி மனுஷன் நித்தியமானவன். இந்த ஆவி மனுஷன் நித்தியமானவன். நம்மெல்லாம் பாக்கியவான்கள் மனுக்குலத்துல இருக்கிற நாம். தேவன் எப்படி பேசுவார்? தேவன் பேசணும் எப்படி பேசுவார்னா ஆவியை தான் ஃபோக்கஸ் பண்ணி பேசுவார். அதை மாம்சத்துல நிறைவேற்ற வேண்டும். ஆவிக்குரிய காரியத்தை மாம்சத்துல நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்பி பேசுகிறார். அப்போ உனக்கு புரிகிற அந்த பாஷையிலே பேசுவார் ஆண்டவர். உனக்கு மாம்சம் தான் புரியும். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? உன் மாம்சத்தின்படியா அந்த அதுல ஆவிக்குரிய காரியத்தை பேசுவார். ஏன்னா எல்லாமே ஆவி. தேவன் ஆவியா இருக்கிறப்பா நம்ம கிட்ட ஆவியோட வந்து பேசுறார். அப்ப நம்ம ஷார்ப்பா புரிஞ்சிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க கோட்டை விட்டாங்க அப்படின்னா தேவன் வந்து ஆவியில பேசுறாரு. அது உனக்கு புரிஞ்சிருக்கிற மாம்சத்தின்படி பேசுற. நீ மாம்சத்தை மட்டும் புடிச்சிக்கணும், ஆவியை விட்டாங்க. இப்ப நீங்க சபைக்கு வரக்கூடிய ஜனங்களுடைய பிரச்சனை எல்லாம் என்னன்னா எல்லாருமே இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு யாரும் ரட்சிப்பை வந்து பூர்ணமா பெறல. இப்ப நீங்களே கண்டுபிடிக்க போறீங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்கன்னு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எப்படி பேசுவார்? ஆவியில பேசுவார். இந்த ஆவிக்குரிய காரியங்கள் எதுல நிறைவேறணும்? மாம்சத்துல நிறைவேறணும். இதெல்லாம் பயங்கரமான ஸ்டடி. இதெல்லாம் நிறைய எடுத்து வசனம் காட்டினா டைம் ஆயிடும். புரிஞ்சுக்கணும். தேவன் எப்படி பேசுவார்? ஆவியில பேசுவார். ஏன்? ஆவிக்குரிய காரியங்கள் மாம்சத்துல நிறைவேற வேண்டும். அன்பு ஆவி. அன்பு வந்து ஆவி. நியாயப்பிரமாணம் அன்புள்ளது, பரிசுத்தம் உள்ளது. அன்பு வந்து ஆவி. இந்த ஆவி வந்து வெளிப்பட வேண்டும். இந்த அன்பு வந்து மாம்சத்துல வெளிப்பட வேண்டும். தந்தருளி, இதெல்லாம் கவனிங்க. தேவன் தந்தருளி, அதான் அன்பு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு என்றால் மாம்சத்துல செயல்படுத்த வேண்டும், கொடுக்க வேண்டும். கொடுப்பதே அன்பு. எது அன்பு? கொடுப்பதே அன்பு. இந்த அன்பு வந்து வெளிப்பட வேண்டும். இந்த அன்புல மனுஷன் பரிபூர்ணப்பட வேண்டும். இதுக்கு என்ன செய்யணும்னா மனிதனுக்குள்ள ஜீவன் வர வேண்டும். மனிதன் எப்படிப்பட்டவன்? நித்தியமானவன். சொல்லுங்க, மனிதன் எப்படிப்பட்டவன்? மனுஷன் எப்படிப்பட்டவன்? தேவன் ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மா. அந்த ஆத்மா என்ன ஆத்மா? ஜீவாத்மா, நித்தியமானது. ஆனா ஜீவனை இழந்துட்டான் மனுஷன். ஏனென்றால் அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவன் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து தான் அந்த ஜீவன். இப்ப தேவன் சர்வ வல்லவர். தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தினுடைய மனுஷனை படைக்கிறார். மனுஷன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஏதேன் தோட்டத்துல சர்பத்தினுடைய அந்த சுபாவத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான். சர்பம் பேசின அந்த வார்த்தையை தன்னுடைய நினைவுல கொண்டு வந்து விட்டான். அவன் என்ன செஞ்சிட்டான்னா அவன் மனிதனுக்குள்ள இந்த சர்பத்தின் சுபாவம் உள்ள வந்துருச்சு. இப்போ இது நிமித்தமா இவன் என்ன செய்யறான்னாக்கா தேவனுக்கு கீழ்ப்படிய முடியல. ஆனால் ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனுஷன் தம்மை தாமே வெறுமையாக்கி கிறிஸ்துவை போல தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தம்முடைய சந்ததியை தேவ சந்ததியாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆனால் இந்த ஆபிரகாமின் சந்ததியார் எகிப்துல 430 வருஷமா அங்க ஒரு அடிமைகளாக வாழ்ந்து விட்டு வெளியே வராரு. இப்ப அவங்களுக்கு அன்பை சொல்லி கொடுக்கிறாரு. இந்த அன்பை சொல்லி கொடுக்கும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களால வந்து புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா மனுஷன் வந்து உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். உள்ளான மனுஷனுக்கு தேவையானது நித்தியம். உள்ளான மனுஷனுக்கு தேவையான ஜீவன் வந்து இயேசு கிறிஸ்து. புறம்பான மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஜீவன் வந்து சோறு, சாப்பாடு. இந்த சாப்பாடு வந்து தூண்டி விட்டது யாரு அப்படின்னா பேய், வலுசர்பம். இந்த வலுசர்பம் தான் என்ன பண்ணுச்சுன்னா நீ இதை புசிக்கிற நாள்ல சாகவே சாக மாட்ட அப்படின்னு சொல்லி புறம்பான மனிதனுக்கான இந்த சாப்பாடை மட்டும் இந்த எபியால ஒரு செகண்ட் கூட கவனிக்கவே முடியல தானே. கவனிடா, இதை நீங்க புரிஞ்சுக்கினா தானே நீங்க நல்லா கர்த்தருக்கு ஊழியர் செய்ய முடியும். நல்லா கவனிங்க. இந்த வலுசர்பம் என்ன பண்ணுச்சுன்னா நீ இதை புசிக்கிற நாள்ல சாகவே சாவாயின்னு சொல்லி மாம்சத்தின்படியான போஜனத்தை, மாம்சத்தின்படியான வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னு இந்த வலுசர்பம் என்ன பண்ணிச்சுன்னா அந்த ஸ்பிரிட், அந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தை குறித்து அவன் கண்ணில் காட்டி விட்டான். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படிதான் பேசுவார்? ஆவியோடு தான் பேசுவார். எது ஆவிக்குரிய மனுஷனுக்கு எது ஜீவன்? இயேசு கிறிஸ்துவே ஜீவன். இயேசு கிறிஸ்துனா யார்? இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மைகளை அவன் நினைவுல கொண்டு போவான். நினைவு தான் ஜீவன். அந்த நினைவுல இயேசு கிறிஸ்துவ கொண்டு போயிட்டான், கிறிஸ்துவ கொண்டு போயிட்டான் அப்படின்னா அவன் மீட்கப்பட்டவன். ஆனா சோறு மட்டும்தான் வாழ்க்கை, சாப்பாடு மட்டும்தான் வாழ்க்கை. ஏன்னா நம்முடைய எல்லா கொழுப்புக்கும் காரணம் சாப்பாடு தான். சாப்பாடு தான் பிரச்சனை.
இப்ப இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா 430 வருஷம் அடிமைப்பட்டு போயிட்டு வனாந்தரத்துல வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே எப்படி வெளிப்படுவாரு? ஆவியில் தான் வெளிப்படுவார். உங்களுக்கு இந்த வனாந்தரத்துல எந்த அப்பமும் எந்த கோதுமையும் கிடையாது, எந்த வார்கோதுமையும் கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மன்னாவை கொடுக்குறேன். எதை கொடுக்குறேன்? மன்னாவை கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருள பண்ணினார். இப்ப மனுஷன் அவன் இஸ்ரவேல் ஜனம் உட்கார்ந்து யோசிக்கணும், என்னடா இது, உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் இந்த பூமியில விளைஞ்ச விளைவை சாப்பிட்டுக்கின்னு கோதுமையினையும் வார்கோதுமையை சாப்பிட்டுக்கின்னு உயிர் வாழறான், நமக்கு வானத்திலிருந்து மன்னா வருது. இந்த வானத்திலிருந்து வருகிற இந்த மன்னா எப்படிப்பட்டது என்பதை யோசனை பண்ணி அவன் யோசிக்கணும். அவன் என்னடா இது, வானத்திலிருந்து மன்னா வருது, ஆக வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு ஜீவன் வருது. அப்ப இதனுடைய ஆவிக்குரிய தன்மை என்னன்னா கிறிஸ்து. இந்த மன்னா கிறிஸ்து. ஏன்னா மேல இருந்து கீழே நாங்க சாப்பிடும்படியாய் நினைவுகள் தான் போஜனம் செய்வது. நம்முடைய நினைவு இருக்கு இல்லையா, அந்த நினைவு தான் போஜனம் செய்வது. நம்முடைய நினைவு என்ன செய்யணும்னா கிறிஸ்துவை, அவருடைய பலியை, அவருடைய மரணத்தை சிந்திக்கணும். அவ்வளவுதான் கான்செப்ட். இயேசு கிறிஸ்து ஏன் அவர் பலியாக வேண்டும் அப்படின்னு அவர் உட்கார்ந்து சிந்திக்கணும். ஏன்னா இது தூதர்களின் அப்பம். இந்த மன்னா என்ன அப்பம்? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 78ஆம் சங்கீதத்துல 78ஆம் சங்கீதம் 24 வாசிக்க பார்க்கலாம். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானியத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இது என்னது? வானத்தின் தானியமா? நல்லா கவனிங்க. வானத்துல எங்கயா தானியம்? அப்பனா அது யாரு? அது கிறிஸ்து இயேசு வருவார். நல்லா கவனி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, என் குமாரனை அனுப்புவேன், அவர்தான் உனக்கு போஜனம். உன் நினைவு இருக்கு இல்லையா, உன் நினைவுல தான் உன் ஆத்மா உயிர் வாழ்கிறது. உன் உள்ளான மனுஷன்ல உன் நினைவுல கிறிஸ்துவினுடைய பலி. என்ன சாப்பாடு என்பது, போஜனம் என்பது அது ஒரு பலி. நம்ம சாப்பிட்ட உடனே அது அழிகிறது. கிறிஸ்து நமக்காக அழிகிறவர். நமக்காக அந்த அழிவு தான் நமக்கு ஜீவனை கொடுக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கன்சியூம் ஆகுது, அழிகிறது. அந்த அழிவு தான் நமக்கு ஜீவனை கொடுக்குது. அதே போல கிறிஸ்து அழிகிறார். அந்த அழிவு தான் எனக்கு ஜீவன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ண தவறிட்டாங்கன்னா, கிறிஸ்துவ அறியல. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி தம்முடைய குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு அவரை தந்தருளினார். இன்னைக்கு யாரும் இந்த வசனத்தை உட்கார்ந்து வாசிப்பது, இதுதாங்க மன்னா. இந்த வசனத்தை நீ வாசிச்சு தியானம் பண்ணிட்டேன்னா நீ உனக்கு சாவு கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இது கிறிஸ்து தான். இது முழுக்க வசனம் முழுக்க கிறிஸ்து இயேசு. 25 வசனம் வாசிங்க. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர் ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். தூதர்கள் எப்படிப்பட்டவங்க? தூதர்கள் எந்த தன்மையில இருக்கிறாங்க? தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி. அவங்களுக்கு மாம்சம் கிடையாது, அவங்க ஸ்பிரிட் நிலையில அல்லது ஒரு ஃபயர் நிலையில தான் இருக்கிறாங்க. இப்ப அவங்க சாப்பிட்றது மாம்சமா சாப்பிடுவாங்களா? எப்படி சாப்பிடுவாங்க? அப்ப இந்த மன்னா எப்படிப்பட்டது? ஸ்பிரிட்டா இருக்கு, ஆவியா இருக்குது. ஆனா மனுஷன் சாப்பிட்றதுக்காக அதை மாம்சமாக்கி அனுப்புறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும் இதை. ஏதோ மன்னா அப்படி இருக்கணும். இது எப்படி அனுப்புறாருன்னா, தூதர்களின் அப்பம். தூதர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஆவி தன்மையில் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் பணிவிடை ஆவிகள். எபிரேய நிருபத்துல வாசிக்கும் போது பணிவிடை ஆவிகள். அவங்க சாப்பிட்றது எப்படி இருக்கணும்? அப்ப ஆவியா இருக்கணும். இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா மன்னாவை சாப்பிட்றாங்க. இப்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அந்த ஆவியா இருக்கிற மன்னாவை மனுஷன் பயன்படுத்தும்படியா மாம்சமாக்கி, அப்போ ஆவியும் மாம்சமும் ஒன்னா கலந்து உள்ள வருது. வானத்திலிருந்து தேவன் கீழே கொட்டுறாரு. மனுஷன் அப்படிதான். ஆவியும் மாம்சம் தான் மனுஷன். மனுஷன் எப்படிப்பட்ட? உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். உள்ளான மனுஷன் ஆவி மனுஷன், புறம்பான மனுஷன் மாம்ச மனுஷன். இந்த உலகத்தின் அதிபதி என்ன செஞ்சுட்டான்னா, உள்ளான மனுஷன் சாகடிச்சுட்டான். அவனுக்கு சோறு கொடுத்து. சாப்பாடு தான் பிரச்சனை இன்னைக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதேன் தோட்டத்தில் நடந்த பாவம் என்னது? ஏன் இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் வரோம்? நாங்களாம் ஆவிக்குரியவங்க. ஆண்டவரே, எங்களுக்கு சாப்பாடு அல்ல, எங்களுக்கு ஜீவன். நாங்க சாப்பிட்ற சாப்பாடு அல்ல, ஜீவன். கிறிஸ்துவின் வார்த்தை, கிறிஸ்துவை பற்றின ஆழங்கள். ஆக இந்த மன்னா எது அப்படின்னா, தேவன் வானத்திலிருந்து தம்முடைய ஆவியாயிருக்கிற தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு ஜீவனாக அனுப்புவார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்தார்.
ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மன்னாவில கிறிஸ்துவின் வல்லமை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை. புரிஞ்சு வச்சா 40 வருஷ காலமா இவன் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, களஞ்சில் சேர்த்து வைக்கவும் இல்லை. அவைகளுக்கு பிழைப்பூட்டினார் கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பி. அப்போ தம்முடைய குமாரன், நல்ல கவனிங்க, மனித நித்தியமானவன், அவனுக்கு ஜீவன் குமாரன். ஆமென். மனிதனுக்கு ஜீவன் யாரு? குமாரன். ஆக அந்த ஜீவனை தான் தேவன் அங்க அனுப்பினார். இப்ப இந்த நல்ல கவனிங்க, இப்ப இந்த சம்பவத்தை வாசிக்கலாம். இந்த சர்பம் என்னன்னு வாசிக்க பார்க்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 21, என்னாகம் 21 எடுத்து வாசிங்க. என்னாகம் 21 5 வாசிக்க பார்க்கலாம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அதை மன்னான்னு சொல்றதுக்கு கூட இவனுக்கு மனசு வரல. இவன் என்ன சொல்லிட்டான்னா, எங்களுக்கு இப்ப இவன் என்ன பண்ணிட்டான், நல்லா கவனி, முழுக்க முழுக்க உள்ளான மனுஷனுக்கு செத்து போயிட்டான். தேவன் மன்னாவை கொடுத்து இவங்க சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுக்கிறாங்க. இவன் என்ன சொல்லிட்டான்னா, எங்களுக்கு சாப்பாடே இல்லை. எதுக்கு சாப்பாடு இல்லை? இந்த மாம்ச உடலுக்கு சாப்பாடு இல்லை. இந்த பிசாசு யாருன்னா உலகத்தின் அதிபதி. உலகம் எதுன்னா இந்த உடல். இந்த உடல் தான் எல்லான்னு சொல்றதுதான் பாவம். இந்த உடல் இது என்னுடைய உடல், இந்த உடல் என்னுடைய உடல். இது தேவன் தம்முடைய சித்தத்தை இந்த மாம்சத்தில் நிறைவேற்றும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவன் நான். தேவன் ஆவியா இருக்கிறார், நான் ஆவியின் மனுஷன். 40 வருஷமா வனாந்தரத்தில் மன்னாவை சாப்பிட்டுக்கிறாங்க, தேவன் கொடுக்கிறார். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்பம், இது வந்து அப்பம், இது வந்து இந்த மன்னாவை கொண்டு போயிட்டு இயந்திரத்தில் போட்டு அரைச்சி அதை பணியாரங்களை சுடுவாங்க. அப்படின்னு அப்பங்களாகவும் கூட சுட்டுக்குவாங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இவனுங்களுக்கு பல்லுக்கு நல்ல சாப்பாடு கேட்டானுங்க. நல்லா கவனிங்க, தேவனுடைய நோக்கமே என்ன நோக்கம்னா, மாம்சம் ஆளுகை செய்வதற்கு அல்ல, மாம்சம் பலியாவதற்கு. தேவன் ஆவியா இருக்கிற தம்முடைய சித்தத்தை மாம்சத்துல நிறைவேற்றுவதற்காகத்தான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆனா மனுஷன் எதுல விழுந்துட்டான்னா, சாப்பாட்டுல விழுந்துட்டான். இந்த உடல் தான் மாம்சத்துல விழுந்துட்டான். எங்களுக்கு நல்ல சாப்பாடு தான் வேணும் எங்களுக்கு. சாப்பிட்டு ஒரு நாள் நீ சாக போறியாடா? நீ சாகாம இருக்கிறதுக்கு தான் வானத்திலிருந்து மன்னாவாகி கிறிஸ்துவை நான் கொடுத்திருக்கிறேன். இவனுங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, முறுமுறுக்கிறானுங்க. என்னமா, நல்லா கவனிங்க, இந்த அற்பமான உணவு தான் எங்களுக்கு இருக்குது. இந்த மன்னாவை என்ன செய்வாங்க, நல்லா கவனிங்க. 11ஆம் அதிகாரம் என்னாகமத்தை திருப்பி கொள்ளுங்க. என்னாகமம் 11ஆவது அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அந்த மன்னா கொத்துமல்லி விதை அம்மாத்திரமும் அதின் நிறம் முத்து போலவும் இருந்தது. நல்லா கவனிங்க, இந்த கொத்துமல்லி அப்படின்னு சொல்றதுனுடைய அர்த்தம் என்னன்னா, அதனுடைய உண்மையான ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னாக்கா கேதர் இன் ட்ரூப்ஸ், அதாவது கிரவுட் என்று அர்த்தம். கொத்துமல்லி, ஏன் அங்க ஆண்டவர் கொத்துமல்லின்னு சொல்றாரு? கொத்துமல்லின்னா நம்ம ஊர்ல தனியா சொல்லும் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா காத், இந்த காத் என்கின்ற அந்த வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதனுடைய ரூட் வேர்டு பண்ணா காதத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிரவுட். தேவனுக்கு ஒரு அன்புள்ள ஜனங்கள் தேவை. எப்பொழுது ஒரு ஜனம் ஒரு பெரிய கிரௌடா இருக்கும் அப்படின்னா, அன்பினால பிணைக்கப்பட்டதான் கிரௌடா இருக்கும். ஒரு அன்புள்ள ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு தேவை. இந்த கொத்துமல்லி என்பது அன்பின் கூட்டத்தை காண்பிக்கிறது. தேவனுக்கு பிள்ளைங்க தேவை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு யார் தேவை? தேவனுக்கு யார் தேவை? பிள்ளைங்க தேவை. அப்போ ஒரு பெரிய கிரவுடு அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அதுதான் மன்னா, அதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இந்த மன்னா கிறிஸ்து என்று நம்ம பார்த்துட்டோம். ஆமென் சொல்லுங்க. மன்னா யாரு? கிறிஸ்து. அடுத்தது முத்து போல அப்படிங்கிறது. அந்த முத்து என்பது பிதாலாக். பிதாலாக் என்னுடைய அர்த்தம், அதனுடைய ரூட் வேர்டு பண்ண பாதல். பாதல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, செப்பரேட், டிவைடு, வேறு பிரிவதும் ஒன்று சேருவதும், தேவனுக்கென்று வேறு பிரிஞ்சு வாழ்வதும், தேவனுடைய பிள்ளைகளோடு ஒன்று சேருவதும், இதுதான் கிறிஸ்துவ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சாந்தம் என்பது வேறு பிரிவது, தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. மனத்தாழ்மை என்பது தம்முடைய பிள்ளைகளோடு கூட ஒன்று சேர்ந்து இருப்பது, தேவனுடைய பிள்ளைகளோடு ஒன்று சேர்ந்து. இதுதான் மன்னா, இதுதான் கிறிஸ்து. இதுதான் தேவனுக்கு தேவை. தேவனுக்கு என்று வேறு பிரிஞ்சு இருக்கணும்,
அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தேவனுக்கென்று ஒரு பெரிய கூட்டத்தோடு ஒன்று சேரணும். இதுதான் மன்னாவினுடைய ஆவிக்குரிய அர்த்தம். எல்லாமே ஸ்பிரிட்டு. இததான் இஸ்ரவேல் ஜனங்கள் தவற விட்டுட்டாங்க. அடுத்தது, ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருந்தது. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல விழும். நல்லா கவனிக்கணும். அப்ப பனி என்பது உபதேசம். உபாகம புத்தகம் 32 நம்ம வாசிக்கிறோம். பனி என்பது என்னது? என்னுடைய உபதேசம் பனியை போல பொழியும். ஆக கிறிஸ்துவை குறித்த உபதேசம். உபதேசத்தை கேட்கறதுக்கு மன வாஞ்சியாய், மன உற்சாகமா இருக்கும். உள்ளான மனுஷன் உயிர் பிழைச்சிடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நித்திய ஜீவனை வாஞ்சிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை வாஞ்சிக்கணும்? நித்திய ஜீவனை நம்முடைய மனம் என்ன பண்ணணும்? வாஞ்சிக்கணும். அப்ப என்ன செய்யணும்னா, இந்த வேத வசனத்தின் மேல நமக்குள்ள ஒரு தாகமோ ஒரு தவிப்பும் வர வேண்டும். இதைதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த அற்பமான உணவுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க? மன்னான்னா என்ன? தேவனுக்கென்று வேறு பெறுவதும், முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுவதும், தேவனுக்குள் மனிதனிடத்தில் அன்பு கூறுவதும். இதுதான் நம்முடைய சபையில ஆரம்ப நாட்களிலிருந்தே உபதேசித்துக் கொண்டிருந்தோம். ஆக அது யார் என்றால் கிறிஸ்து. தேவனுக்கென்று வேறு, செப்பரேஷன். பிதாலாக முத்து போல இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா செப்பரேஷன், தேவனுக்கென்று வேறு பிரிவது. அடுத்தது கொத்துமல்லியை போல அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அது ஒரு பெரிய கிரவுடு, அது சகோதர சிநேகம். தேவனுடைய ஏசப்பா நாமத்துல தேவனுடைய பிள்ளைகளா ஒரு பெரிய கூட்டமா போய் சேர்ந்து கொள்ளுவாங்க. இதுதான் தேவன் கொடுத்த மன்னா. இது கிறிஸ்து, இதுதான் குமாரன். குமாரன் ஜீவன் இருக்கிறது. ஆக இந்த மன்னாவினாலே கர்த்தர் அவர்களுக்கு என்ன காண்பிக்கிறார் என்றால், நீங்க எல்லாம் மனுஷ மார்க்கம் கிடையாது, நீங்க எல்லாம் பூமியிலிருந்து விளையறத சாப்பிட்றவங்க கிடையாது, உங்க வாழ்க்கை பூமியிலிருந்து விளைவதை சாப்பிட்றது கிடையாது, நீங்க தேவர்கள். வானத்திலிருந்து அவர் மன்னாவை கொடுத்ததினால அந்த இஸ்ரவேல் ஜனங்க யார்? அவங்க மனுஷன் எதை சாப்பிடுவான்? பூமியில விளைஞ்சதை சாப்பிட்றோம் மனுஷன், அவன் மண்ணு. எவ்வளவு பெரிய அன்பு, தேவனுடைய அன்பு. இன்னைக்கு நாம் எதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம்? இதுதான் கிறிஸ்தவம். அன்னைக்கு இந்த மன்னா எங்களுக்கு அற்பமா இருக்குது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. இந்த மன்னா கிறிஸ்து, ஜீவன், குமாரன். இன்னைக்கு எத்தனை பேர் பைபிளை தியானம் பண்றோம்? நினைவுல. இந்த நினைவுல தியானம் பண்றதா சாப்பிடுவது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்களாம். வாசிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், அதுல 9வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. இவங்க பாம்புகளால் அழிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யார பரீட்சை பார்த்தாங்க? எத்தனை பேர் உபவாசத்தோடு இன்னைக்கு வேதம் வாசிக்கிறாங்க? உபவாசம் இன்னைக்கு எத்தனை பேர் தனிப்பட்ட உபவாசம் இருக்கிறாங்க? தனிப்பட்ட உபவாசம் ஒரு மனிதனுக்குள்ள இல்லை அப்படின்னா அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு கிறிஸ்துவனுக்குள்ள தனி உபவாசம் இருக்குமே ஆனால் அவன் தேவனுடைய பிள்ளை. அவன் எதுக்குள்ள வந்துட்டான்னா ஜீவனை பெற்றுக்கொள்றான். அவன் சாப்பிட்றான், கிறிஸ்துவின் மாம்சத்தை அவன் சாப்பிட்றான். கிறிஸ்துவின் மாம்சத்தை பிச்சு சாப்பிடணும், அவன் ரத்தத்தை குடிக்கணும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏன் இவங்க பாம்புகளை அழிக்கப்பட்டாங்க அப்படின்னா, இவர்களுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா, இந்த பாம்பினுடைய அறிவு பெருக்கும். தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க. தேவன் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். அவர் தான் சகலத்தை சிருஷ்டித்திருக்கிறார். மனிதனுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா அறிவு வந்துருச்சு, நுண் அறிவு. இந்த சர்ப்பம் எப்படிப்பட்டதுன்னா நுண் அறிவு. இந்த அறிவு தான் என்ன பண்ணுதுன்னா சாப்பிட வைக்குது. இந்த அறிவு தான் என்ன பண்ணுதுன்னா, அறிவு தான் அழகு. இவனை மாம்சத்தின்படி சாப்பிட வைக்கிறது எது?
மாம்சத்தின்படி சாப்பிட்டு மாம்சத்தின்படி பலனடைஞ்சி யாம் பலம் யாம் பராக்கிரமன்னு சாப்பிட வைக்கிறதே எதுன்னா இந்த நுண்ணறிவு. அது தேவனுடைய ஞானத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அறிவு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த அறிவு பெருக்கும். ஏன் இன்னைக்கு நிறைய சாப்பாடெல்லாம் விசேஷமா முன்னாடிலாம் இருந்ததை விட இன்னைக்கு ஏன் ரொம்ப டேஸ்டியான சாப்பாடுகள், அதில் நிறைய ஸ்பைசஸ் கலக்குறாங்க. அது உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த அஜனமோட்டெல்லாம் கலந்து உடலை சாகடிச்சு ஆக மொத்தத்தில் இன்னைக்கு அவன் என்ன செஞ்சாலும் ஹோட்டலில் டேஸ்ட்டை கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அறிவிப்பு இருக்கு இன்னைக்கு அதிகம். நான் எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேரில் எவ்வளோ பெரிய டெக்னிக்கல் ஒர்க்கெலாம் நான் பண்ணி நிற்கிறேன், நான் வந்து ஒரு அற்ப உணவு சாப்பிட்றதா? அப்போ என் சாப்பாடு என் அறிவுக்கேற்ற போல இன்னைக்கு டேஸ்ட் அதிகமாகணும். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் உணவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதனுடைய இந்த வலு சர்பத்தினுடைய அந்த நுண் அறிவு அது மனிதனுக்குள்ள வந்து விட்டதுனால தான் அவன் சாப்பிட்றான். ஆனால் இயேசு கிறிஸ்து யார் என்றால், இந்த சர்வத்தையும் சிருஷ்டித்தது என் தேவன் என்கின்ற தேவனுடைய அன்பு. தேவன் தாம் ஒருவரே ஞானமுள்ளவர், அவருக்கு முன்பதாக என்னுடைய அறிவு ஒன்றுமில்லை. இந்த மாம்ச அறிவு, எல்லாரும் சொல்லி, இந்த மாம்ச அறிவு ஒன்றுமில்லை. கிறிஸ்து என்ன பண்ணார்? தம்மை தாமே தாழ்த்தினார் தேவனுக்கு முன்பதாக. இப்ப தேவனோடு போட்டி போறது எதுனா உன் அறிவு. இந்த மாம்சிக அழகுதான் அறிவு தான் அழகு இல்லையா? இன்னைக்கே ரொம்ப ஆடம்பரமா அலங்காரம்லாம் பண்றேன்னா அறிவு. நான் எவ்வளவு இந்த ஆண் எவ்வளவு அறிவுள்ளவன், அப்ப நான் எவ்வளவு அழகா காண்பிக்க வேண்டும். இந்த பெண் எவ்வளவு அறிவுள்ளவள். இந்த அறிவு பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்பம் ஏன் வந்து கத்துறங்க கொல்லிவாய் சர்ப்பத்தை கடிக்க வைத்தார். அதை வாசிங்க பார்க்கலாம். இப்ப மறுபடியும் தொடர்ந்து வாசிங்க. என்னாகமத்தின் புத்தகம் 21 இவங்களை கொல்லிவாய் சர்ப்பத்தை கடிக்க வைக்கிறார். வாசி அந்த வசனம். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். இந்த கொல்லிவாய் சர்ப்பம் எழுத்தின்படியே மாம்சத்தின்படியே தேவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அனுப்புறார். இந்த கொல்லிவாய் சர்ப்பம் போயிட்டு அவங்களை கடிச்சதுமே அநேக ஜனங்கள் செத்தாங்களாம். அநேக ஜனங்க என்ன பண்ணாங்க? செத்துட்டாங்க. இதுல என்ன பண்ணாங்க? கொஞ்சம் ஜனங்க போயிட்டு அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தும் பிழைப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எது இவங்களுக்கு அற்பமா இருக்குதா? மன்னா. இவன் உள்ளான மனுஷன்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய அன்புல போக வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்குமே இல்லை. இருக்கிற வரைக்கும் தேவன் படைத்த இந்த வல்லமைகளை நான் ஆளுகை செய்யணும். இது வலு சர்ப்பத்தின் ஆவி. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ தேவன் தாம் படைத்த சிருஷ்டியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்பமானது தந்திரமுள்ள தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? இந்த தந்திரம் என்பதனுடைய அந்த மூல பாஷை. ஏன் இங்க கொல்லிவாய் சர்ப்பத்தை கர்த்தர் கடிக்க அனுப்பினார் அப்படின்னா, இது வந்து ஆதாமுடைய சுபாவம், ஆதாமுடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த தந்திரம். இந்த மாம்சத்தின்படியான வாழ்க்கை, மாம்சத்தின்படியான உணவு. நான் சொல்றது புரியுதா? விழுந்து போன ஆதாமுடைய பிள்ளைகளுக்கு தான் சோறு தான் அவங்க வாழ்க்கை. நல்லா சோறை தின்னிவிட்டு ஒரு நாள் செத்து போயிடுவான். ஆனா இவன் இஸ்ரவேலன். நல்லா புரிஞ்சு போச்சா? இவன் யார்? இவன் இஸ்ரவேலன். இவன் தேவனுடைய பிள்ளை. இவனுக்கு ஜீவன் யாருன்னா கிறிஸ்து. இவனுக்கு ஜீவன் யாரு? இப்போ கவனிங்க. உலகத்தில் இருக்கிற சபைக்கு வெளியே இருக்கிறவங்களாம் யாருங்க? அவன் ஆதாமுடைய வித்து. அவனுக்கு எதுதான் அவனுக்கு ஜீவன்? அவன் சாப்பிட்ற சாப்பாடு தான் வாழ்க்கையே, அவனுடைய தேவனுடைய வயிறு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் ஜீவன்? இயேசு கிறிஸ்துவே ஜீவன். இவங்களுக்கு ஏன் பாம்பு? ஏன்னா தேவன் நீதி உள்ளவர். ஏன் பாம்பு கடிக்க வச்சார் அப்படின்னா, ஆகா இவனுடைய ஸ்பிரிட்ல வந்து பாம்பினுடைய சுபாவம் உள்ள இருக்கு. இவன் இச்சையின் உடல், இவன் இச்சைக்கு அடிமைப்பட்டு போயிட்டான். அப்போ இவன் என்ன பண்றான்னா, இவன் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்கறதுனால கர்த்தர் அதே பாம்பை விட்டு கடிக்க வச்சார். நம்ம என்ன செய்யறோமோ, நம்முடைய ஆவியில நமக்கு என்ன நடக்குதோ அதுதான் மாம்சத்தில் அப்படியே நடக்கும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்க
நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க எப்படி சரி செய்யணும் அப்படின்னா, மாம்சத்தின்படி ஒரு இழப்பு, ஒரு லாஸ் ஏதோ ஒன்று ஏற்படுது, மாம்சத்தில் ஏதோ ஒரு போராட்டம் வருதுன்னா உங்க ஸ்பிரிட்ல அதே போராட்டம் இருக்கும். ஏன் இவங்களை கொல்லிவாய் சர்பத்தை கடிக்க வச்சாருன்னா, ஏதேனில சாத்தான், இந்த வலு சர்பம் தான் ஆதாமுடைய அப்பா. உண்மையா இல்லையா? ஆதாம் என்ன பண்ணிட்டான்? இந்த வலு சர்பம் சொல்றத கேட்டான், நிர்வாணி ஆயிட்டான். நான் நிர்வாணி. நல்லா கவனிங்க, இந்த 2 வார்த்தை கத்துக்கணும் முதல்ல. இப்ப அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது, இந்த சர்ப்பமானது தந்திரம் உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஆரும். அதோடைய அர்த்தம் என்னது? அதனுடைய எபிரேய வார்த்தை என்னது? ஆரும், தந்திரம் உள்ளது. நல்ல கவனி, தந்திரம் உள்ளதுன்னா நுண்ணறிவு, மைக்ரோ நாலேஜ். ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமா, நுண் அறிவுல நான் சொல்றது சொல்லி முடிக்க போறேன். தேவன் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். அவருக்கு எதிராக இந்த நுண் அறிவுல எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும், இப்ப நல்லா கவனிங்க, ரொம்ப நாலேஜா இருக்கிற பசங்க ரொம்ப திமிரா இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ரொம்ப நாலேஜா இருக்கிற பசங்களாம் பார்த்தோன்னா அப்படியே இந்த நான் என்கின்ற கண் எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப நுணுக்கமா வேலை செய்யறாங்களோ அவங்களால அது வலு சர்பத்தின் ஆவியின் தாக்கம் இருக்கும். அவங்க பைபிள் வாசிச்சு பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றா மட்டும்தான் மனத்தாழ்மைக்குள்ள வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாலேஜ். பிள்ளைங்க ரொம்ப நாலேஜ் இருக்கிறாங்கன்னு மார்க் தட்டிக்குவீங்க, ஆனா அவங்களால தேவ ராஜ்யத்துக்குள்ள என்டர் ஆகவே முடியாது. பிள்ளைங்களை நல்ல நாலேஜில் நடத்துறதை விட அவங்கள தேவனுடைய ஆவிக்குரிய நாலேஜில் நடத்துங்க. இந்த தந்திரம் உள்ளது என்பதனுடைய வார்த்தை ஆறும். இதோட ரூட் வேர்டு என்னன்னா ஆரம். ரூட் வேர்டு என்னது? ஆரம். ஆக மனிதனுக்குள்ள இந்த நுண் அறிவை கொடுத்துட்டு நீங்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு எதிராக செயல்பட வச்ச இந்த அறிவு தான் அழகு. இது மனிதனுக்குள்ளே உள்ள வந்ததுனால அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டுட்டு நான் நிர்வாணின்னா, நிர்வாணி அப்படின்னு சொன்னாக்கா எய்ரோம். எய்ரோம் சொல்லுங்க பார்க்கலாம். எய்ரோம், நிர்வாணினா எபிரேய பாஷையில இது எய்ரோம். இதனுடைய ரூட் வேர்டும் ஆரம். ஆக இந்த நுண் அறிவும் இந்த நிர்வாணமும் ஒரே ரூட் வேர்ட்ல இருந்து வந்தது. இவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா, இந்த உலகம், இந்த மாம்சம் தான் வாழ்க்கைன்னு நினைச்சு இவனுடைய ஆத்துமா என்ன பண்ணுதுன்னா, நல்லா கவனிங்க, இந்த வலு சர்பம், இந்த இச்சை, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மனுஷனுக்குள்ளே மரணமும் உலகத்திலே பிரவேசித்து விட்டது. இந்த உலகத்துக்குள்ள இச்சை வந்து விட்டது. மனிதனுக்குள்ள அந்த பாவ சரீரமாக இவன் மாறிவிட்டான். இவன் என்ன பண்ண, சாப்பாடு தான் வாழ்க்கைன்னு போய்கிறான். இவன் வேத வசனத்துக்கு திரும்பவே மாட்டான். வேத வசனம் கிறிஸ்து. இப்ப சபைக்குள்ள வந்துட்டு 24 மணி நேரமும் வசனத்துக்காகவே இருக்கணும். நான் செய்யற வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அத்தியாவசிய மாம்சத்துல என் அன்புக்குரியவர்களுக்காக நான் வேலை செஞ்சு முடிச்சுட்டு மீதி நேரம் எல்லாம் வசனத்துக்காக அவரோடு கூட இதுதாங்க வாழ்க்கை. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மண்ணை எங்களுக்கு அற்பம், எங்களுக்கு அப்பமே கிடைக்கல, நாங்க சாகரமே. கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தால் அப்பம் எங்களுக்கு அற்பம் என்பது கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள் பவுல் புரிஞ்சுக்கினாரு. ஏன்னா மன்னா கிறிஸ்து, அது கொத்துமல்லி அளவும் பிதோலாகை போல வெண்மை நிறமா இருக்கிறது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் இங்க சர்பத்தை அமைச்சார்னா, சர்பமாய் இவங்க செயல்பட்டாங்க. இவங்க அத்தனை பேர் சர்பமாக செயல்பட்டாங்க. இந்த சர்பம் என்ன பண்ணுதுன்னா, நீ உயிரோடு இருக்கிற மண்ணை தின்பாய், மண்ணுல விளையிறது இல்லையான்னு சொல்லிட்டு இவன் கேட்டான். சர்பத்தை பார்த்து கர்த்தர் எப்படி சபிச்சாரு? நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்பாய். வாசி அந்த வசனத்தை. சர்பத்தை சபிக்கும் போது கர்த்தர் 14 வாசி. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். வயிறு தான் அவன் தேவன். நல்லா கவனிங்க. அதுதான் இந்த வயிறு தான் பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் போது, அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேக தர சொல்லி கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவர்களுடைய தேவன் அவருடைய வயிறு. அவன் வலு சர்பண்டான்ட்டாரு. அவருடைய தேவன் அவருடைய சோறு இருந்தா போதும், அதுவும் செம்ம டேஸ்டா இருக்கணும். இதெல்லாம் மனுஷன் தின்பானா? இன்னைக்கு ஏன் இவ்வளவு டேஸ்டுக்கு ஏன் மனுஷன் வீழ்ந்து போனான்னா, அவனுடைய அறிவு
வலு சர்பத்தை போல தந்திரம் உள்ளதா இருக்கும். தந்திரம் உள்ளதா நுண்ணறிவு, மைக்ரோ நாலேஜ், ஒன்னொன்னு நுணுக்கமா செய்யக்கூடிய அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னாவே அவங்களால சாதாரண சாப்பாடு, ஏன்னா அவங்க அழகு, அவங்க இந்த உலகத்தை தான் அவங்க என்ன பண்றாங்க, நேசிக்கிறாங்க. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மண்ணுக்காக நான் மண்ணா தான் இருப்பேன், நான் தேவரெல்லாம் மாற மாட்டேன், எங்களுக்கு மண்ணெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு மண்ணுல விளைஞ்சது தான் எங்களுக்கு வேணும். புரிஞ்சு போச்சா? ஏன் அவர்களை கொல்லிவாய் சர்பத்தை கடிக்க வச்சாருன்னா, இவன் சர்பமா வெளிப்படுறாங்க. இதுதான் மனிதனுடைய சுபாவம். மனிதனுடைய சுபாவம் என்னன்னா, இவன் கொல்லிவாய் சர்பம், எனக்கு சோறு இருந்தா போதும். என்னைக்கு கிறிஸ்து இயேசுவை தன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோமோ, அன்றைக்கே நாம் தேவர்கள். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். இதெல்லாம் பலமுறை சொல்லு, தேவர்கள் யாருன்னா, இப்போ இவன் இங்க இந்த இடத்துல நீங்க தேவர்கள்னு சொல்றது இந்த உடலை சொன்னான். அவன் உலகத்தின் அதிபதி, இந்த உடலை சொன்னான். நல்லா புரிஞ்சு போச்சா? நீ ஒரு பெண் தெய்வம், நீ ஆண் தெய்வம், நீ ஒருத்தனை மாத்தி ஒருத்தரை புகழ்ந்துக்கணும். இப்ப தேவன் சொல்ற, நீங்க தேவர்கள் சொல்றது என் உள்ளான மனுஷன் சொல்றாரு. நான் எப்பவுமே சொல்லிட்டேன், தேவன் உள்ளான மனுஷனுக்கு தான் பேசிக்கினே இருப்பாரு, ஆவி மனுஷன் தான் பேசிக்கினே இருப்பாரு. தேவவசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்பது ஆவியை சொல்ற, நம்முடைய ஆத்மாவை சொல்றாரு. இவன் என்ன சொல்லிட்டானா, இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்ணிட்டான்னா, நீங்கள் தேவர்கள், இந்த விக்கிரகத்தை, இந்த உடலை, என்ன தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் படைத்த இந்த வல்லமையை ஆத்மா விரும்புது, இந்த மாம்ச இச்சி, இந்த ஆம்பள வல்லமையை ஆத்மா விரும்புது. நம் அன்னகர்களாக மாற வேண்டும். அன்னகர்கள். ஆக இவனுக்குள்ள சர்பத்தின் சுபாவம் வெளிப்பட்டு, இவன் ஸ்பிரிட்ல சர்பத்தின் சுபாவம் வெளிப்பட்டுருச்சு. தேவன் போராடுறாரு இந்த ஜனங்களோட, என் பிள்ளைகளா மாத்தனு. அப்ப இவன் ஏன்னா ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் உடம்புல இச்சை தான் இருக்கு, இன்னும் கிறிஸ்து வெளிப்படலையே. அப்போ கொல்லிவாய் சர்பம் கடிச்சதுமே மாம்சத்தின்படி இவனுடைய மாம்சத்துக்குள்ள இந்த விஷம் உள்ள ஏறுது. இந்த கொல்லிவாய், இந்த கொல்லி என்பது சேராஃப் என்பது சேராபீன்கள் சேராபீம். இந்த சேராபீன் என்பது அது தேவனை துதிக்கிற, தேவனை ஆராதிக்கிற அந்த அறிவை தேவன் அதுக்கு கொடுத்திருந்தார். அந்த தேவனை ஆராதிக்கிறதுக்கு நுண்ணறிவு தேவையாச்சே. ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் சேராபீன்கள் அவருக்கு மேல 6 சட்டை விரிச்சிருந்தாங்க இல்லையா? அப்ப கிறிஸ்துவை பார்த்தவங்க ஆராதிக்கணும்னா அந்த நுண்ணறிவை சேராபீன் கொடுத்திருந்தார். அது அப்படியே இந்த உலகத்துல இந்த சர்பத்துக்கு கொடுத்திருந்தார். இந்த சர்பத்தின் இந்த நுண்ணறிவை பயன்படுத்தி, இந்த தந்திரம் உள்ளதாக பயன்படுத்தி இந்த ஆவி என்ன பண்ணி, இப்ப இன்னைக்கு கூட பாருங்க, ஏன் நீங்க பயங்கரமா எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டு, ஏன் ஒரே நோக்கம் என்ன? நல்ல காசு இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல சுகபோகமா வசதியா இருக்கணும். அடிப்படை தேவைகள் நமக்கு தேவன் பூர்த்தி செய்ய வல்லமை உடையவர். ஆனால் இன்னைக்கு அறிவு பெருக்கம் அதிகமானதுனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த மண்ணா, இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறதுலாம் டைம் கிடையாது, கேட்டா நாங்க ஆவிக்குரியவன்னு சொல்லிக்குவாங்க. இந்த மண்ணா எங்களுக்கு அற்பமா இருக்கிறது. வேத வசனத்தின் மேல ஒரு தாகமும் ஒரு தவிப்பு ஏற்பட வேண்டும். சரி, விஷயத்துக்கு வர, இப்ப நான் முடிக்க போறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவர்களுக்குள்ள வலு சர்பத்தின் ஆவியினுடைய அந்த தாக்கம் உள்ள இந்த இச்சையின் உடல், இந்த வயிறுக்காகவே இவன் செயல்படுறதுனால கர்த்தர் கொல்லிவாய் சர்பத்தை அனுப்பினார். இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரே இந்த சர்பத்தெல்லாம் நீக்குங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டாங்க. இந்த சர்பத்தை எங்களை விட்டு விளக்குங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணலன்னா, சர்பத்தை விளக்கல, மாறாக இந்த சர்பத்தினால் கடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சர்பத்தினால் கடிக்கிற மாதிரி தான் கர்த்தர் அங்க கொடுத்தாரு. ஆனால் கடிக்கப்பட்டவன், எனக்குள்ள விஷம் இருக்குது அப்படின்னு சொல்றவன் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு வெண்கல சர்பத்தை எடுத்து, அதே சர்பத்தை எடுத்து, அதை கொல்லிவாய் சர்பத்துடைய உருவத்தை எடுத்து, வெண்கல சர்பத்தை எடுத்து நீ ஒரு கம்பத்துல கட்டி தூக்கி வை. எவெல்லாம் இந்த சர்பத்தால் கடிக்கப்பட்டிருக்கிறானோ இந்த சர்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைத்து விடுவான். இந்த சர்பத்தை நோக்கி பார்த்தா பிழைச்சிடுவான். இப்ப நல்லா கவனி. இப்ப நான் கூட, ஒவ்வொரு மனிதனும் இந்த சர்பத்தின் விஷம் உள்ளே இருக்கிறது. இந்த உடல்ல பசி இருக்கிறது. இந்த உடல்ல என்ன இருக்குது? பசி இருக்குது. இந்த உடம்புக்கு, இந்த வயிற்றுக்காகத்தான் வாழறான். இந்த வயிற்றுக்காகத்தான் வாழறான் இல்லையா? வயிறு தான் இவனுடைய தேவன். யாருன்னா வயிறு. இங்க தான் ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் எங்க இருக்கு? வயிற்றுல தான் இருக்குது. அதனால தான் பினகாஸ் என்ன பண்ணாரு? அந்த விபச்சாரம் செய்கிற இஸ்ரவேல் பிரபு மீதியானிய பெண்ணோடு விபச்சாரம் செய்து கொண்டிருந்த போது பினகாஸ் ஒரு ஈட்டி எடுத்து கொண்டு போய் வயிற்றிலே உருவ குத்தினான். அப்போ வாதை நின்றது. ஏன்னா நீ ஜீவனுள் நல்லா நீ வயிற்றுல நகர்ந்து போவ. உன் வயிறு தான் உன் பலன்.
வயிறு தான் உன் வாழ்க்கை என்பது அது சர்பத்தினுடைய ஆவி. அது என்ன பண்ணுவான்னா நல்லா தின்னணும், நல்லா ஆம்பளை பசங்க கூட பொம்பளை பசங்க கூட சாட் பண்ணி ஜாலியாக சுத்தணும். இதுதான் வலு சர்பத்தினுடைய ஆவி. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்பவர்கள் என்ன செய்வாங்கன்னா, எப்படி இந்த வலு சர்பத் இந்த கொள்ளிவாய் சர்பத்தினால் கடிக்கப்பட்டவன் இந்த கொள்ளிவாய் சர்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றால், பாவத்துல விழுந்து போயிட்டு இச்சையின் சரீரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற என் மகனே, இச்சையின் சரீரத்தினால் பிடிக்கப்பட்டு உன் ஆத்துமா இச்சையினால் சிறைபிடிக்கப்பட்டு, இச்சை என்பது திருடு, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கின்ற இந்த பாவ சரீரத்துல பாவ உடல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற என் மகனே, உன்னை போல நானும், இது வலு சர்பத்தினுடைய அந்த சாயல்னா உடல்ல இச்சை வந்துருச்சு, கொள்ளிவாய் சர்பம். அதே போல இதே மாம்ச சரீரத்துல இதே இச்சையின் உடல்ல இதே கொள்ளிவாய் சர்பத்தை நசுக்குவதற்காக இந்த கொள்ளிவாய் இந்த வலு சர்பத்தினுடைய வல்லமையை சிலுவையிலே முறிப்பதற்காக உன்னை போல நானும் இந்த உலகத்துல மனிதனாக நான் அவதாரம் எடுப்பேன். மனிதனாக அவதாரம் எடுத்து இந்த உலகத்துல நான் என்ன செய்தேன் என்றால், என் நுண் அறிவினாலே இந்த உலகத்துல சுற்றி திரிந்தேன். ஆக மரத்திலே தூக்கப்பட வேண்டும். நான் தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய மகிமையை நான் மகிமைப்படுத்தாமல் என் உலக அறிவினால, என் நுண் அறிவினால இந்த உலகத்தை நான் ஆளுகை செய்தேன். அதனால நான் தேவனுடைய நீதியின்படி மரத்திலே தூக்கப்பட வேண்டும். நான் சபிக்கப்பட்டவன். ஆனால் கிறிஸ்து சொல்றாரு, எப்படி அந்த கொள்ளிவாய் சர்பத்தால் கடிக்கப்பட்டு விஷம் ஏறின நீ, சாக போற நீ, அந்த கொள்ளிவாய் சர்பத்தினுடைய உருவத்தை நோக்கி பார்த்தால் மேல கம்பத்துல சிலுவை மரத்துல தூக்கப்பட்ட போது நீ எவெல்லாம் நோக்கி பார்த்த நம்ம பிழைப்பான். அதே போல தேவனுடைய குமாரன், கரங்களை ஊத்தி சொல்லாமா, தேவனுடைய குமாரன் பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டு அவர் சிலுவை மரத்திலே தூக்கப்படுவார். அவர் தேவனுடைய குமாரன் என்று, ஆண்டவரே எனக்குள்ளே பாவம் இருக்கிறது, என் வாழ்க்கையே வயிறா இருக்குது, என் வாழ்க்கையே என்னவா இருக்குது, வயிறா இருக்குது ஆண்டவரே. அதனால இன்னைக்கு நீர் தேவனுடைய குமாரனா இருக்கிறீர், என் பாவங்களை எல்லாம் நீர் சுமந்து கொண்டீர் என்று யாரெல்லாம் தேவனுடைய குமாரனை நோக்கி பார்க்கிறார்களோ, அங்கே விஷம் உள்ளவர்கள் பாம்பினால், கொள்ளிவாய் சர்பத்தினால் கடிக்கப்பட்டு அவர்கள் அந்த பாம்பை கம்பத்தில் தூக்கி வைக்கப்பட்ட அந்த பாம்பை யாரெல்லாம் நோக்கி பார்த்தாலும் பிழைப்பாங்க. அதே போல ஒரு மனிதன் மரத்தில் தூக்கப்பட்டார். இந்த சர்பத்தின் விஷமுடைய இச்சையின் சரீரத்தில் இருக்கக்கூடிய நான், ஆண்டவரே நான் இச்சை உள்ளவன், நான் பாவியான ஒரு மனுஷன், நான் பாவியா இருக்கிறேன். ஆனால் இந்த பாவத்தை முறிப்பதற்காக என் கர்த்தர் மரத்திலே தூக்கப்பட்டார். கரங்களை சொல்லாமா, தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர், அவருக்கு முன்பதாக என் அறிவெல்லாம் ஒன்றுமே, நான் எதையுமே சிருஷ்டிக்கலையே, தேவன் படைத்தவைகளை ஜஸ்ட் நான் பார்த்ததை அறிந்திருக்கிறேன், அவ்வளவுதான். இது எல்லாம் பெரிய பெருமை எனக்கு. தேவன் படைத்தவைகளை பார்த்து அறிந்திருக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ கர்த்தர் இங்க சொல்றாரு, அப்போ தேவனுக்கும் முன்பதாக நான் ஒன்றுமில்லை. ஏனென்றால் இந்த தேவனுடைய குமாரனை தேவன் 3வது நாளிலே உயிரோடு எழுப்பி உங்களிடத்திலே அனுப்பினார். தேவனை நீங்கள் விசுவாசிக்கும்படியாக. ஆக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம், தேவன் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், சர்பமே, சர்பத்தின் வித்துக்களே, உங்களுக்குள்ள மண்ணின் வாழ்க்கை, உலக வாழ்க்கை, நல்ல வீடு வசதியா இருக்கணும், சின்ன சின்ன குறையெல்லாம் எனக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது, நல்ல சாப்பாடு இருக்கணும், நல்ல டேஸ்டா இருக்கணும்னு மண்ணுக்குரிய வாழ்க்கைக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற வலு சர்பங்களே, நீ ஒன்னியும் பயப்படாத. உன் பாவ உடல்ல, இந்த பாவ உடல்ல, இந்த இச்சையின் உடல் இருந்து உன் ஆத்துமா, உன் உள்ளான மனுஷன், ஏன்னா உள்ளான மனுஷன் நித்தியமானவன். உள்ளான மனுஷன் எப்படிப்பட்டவன்? உள்ளான மனுஷன் எப்படிப்பட்டவன்? அப்பா நான் பாவி என்று இந்த உடல்ல பாவம் இருக்கிறது, எனக்கு பெருமை கிடையாது. ஏன் இன்னைக்கு மனுஷன் கோவப்படுறான்? நான் எவ்வளவு பெரிய அறிவு உள்ளவன், நான் எவ்வளவு பெரிய அழகு,
என்னை நீங்க பெருமை தான் படுத்தணும். நீ எப்படி நீ என்னை வந்து நீ குறைச்சி பேசலாம்? நீ எவ்வளவு பெரிய அறிவு உள்ளவன், உன் அறிவெல்லாம் மண்ணாங்கட்டி அறிவிடா. அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், எனக்குள்ள கொள்ளிவாய் சர்பத்தின் விஷம் இருக்குமே ஆனால் அந்த கொள்ளிவாய் சர்பத்தை நோக்கி பார்த்தால் பழிச்சிருவேன். என் தேவனே, இந்த பூமியில நுண் அறிவோடு இந்த பூமியில நான் சுத்தினேன், நுண் அறிவோடு சுத்தினேன். ஆண்டவரே, இந்த அறிவுல தான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு என்னை நான் பெருமைப்படுத்தினேன். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய குமாரனை நோக்கி பார்க்கிறேன். அவர் பாவ மாம்சத்தின் சாயலாக என்னை போல இச்சை உள்ள சரீரத்துல வந்தார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. கையை வித்துறாமே சொல்லாமா? யாம் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார்னு சொல்லி யாரெல்லாம் இயேசு ராஜாவை, தேவனுடைய குமாரனை நோக்கி பார்த்து, இந்த வேதத்தை அவரை நோக்கி பார்த்துன்னா தியானிக்கிறது, நினைவில் குமாரனை கொண்டு வருது, அப்பதான் இந்த உடம்பை விட்டு நீ வெளியே வர முடியும், இந்த உலகத்தின் அதிபதியை விட்டு நீ வெளியே வர முடியும். ஆக மரத்தில் அவர் தூக்கப்பட வேண்டும், கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட வேண்டும். இதை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு மனுஷனும் இந்த விக்கிரகத்தை ஆராதனை செய்யறான், ஒவ்வொரு ஆத்துமாவும் இந்த அறிவுல விழுந்து போய் கிடக்கிறது. சாப்பாடு தான் வாழ்க்கை. அந்த வசனத்தெல்லாம் வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல கர்த்தர் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டான் என்று சொல்லுவார். அவர்தான் அந்த வலுசர்பம். வாசிக்க பார்க்கலாம். 13வது அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல 31, 32 வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, நல்ல கவனி, பூமியில நடமாடுகிற ஒவ்வொருத்தனும் அறிவுல தான் வாழறான். ஆமேனா? இந்த அறிவு யார் கொடுத்தது? பிசாசு என்ன பண்ணிட்டான்? அந்த வலுசர்பம். இந்த வலுசர்பம் என்ன பண்ணுச்சு? உன் வயிறு தான் வாழ்க்கை, இந்த மாம்ச வயிறு தான் உன் வாழ்க்கை. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? திருமணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? இந்த திருமணம் பண்ணிக்கலாம் என்ன அர்த்தம்? நான்லாம் ரொம்ப நீதிமான்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பாஸ்டருடைய அப்பாவுடைய மரணத்தை நான் அதிகமாக தியானித்தேன். அவர் செய்த ஒரு பெரிய சாதனை என்னன்னா, தான் பெற்ற 2 பிள்ளைங்களுமே திருமணம் செய்யல. எனக்கு பெரிய சந்தோஷம். அது ஒரு ஆவிக்குரிய ஒரு பயங்கரமான உன்னத நிலை அது. ஏன்னா இந்த வலுசர்பத்தின் ஆவி என்ன பண்ணும்? நல்லா சாப்பிட வைக்கும், நல்லா இச்சையை அனுபவிக்க வைக்கும், இந்த உலகத்தின் அதிபதி. ஆனால் என்ன, அவர் மரிக்கும் போது இந்த ஆலயம் பிரதிஷ்டை என்ற வார்த்தை சொன்னார். நான் பிரதிஷ்டை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெரிய ஆச்சரியம். அதாவது தேவனே அதை நடத்தினார். அந்த 2 பிள்ளைங்களுமே பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து கொள்ளவில்லை. அல்ல, திருமணம் செஞ்சு கொடுத்தா அப்படியே இல்லை. அவங்க கிறிஸ்து இயேசுவில பூரணப்பட்டு தான் திருமணம் பண்ணிக்கணும். அதுக்கு வாய்ஸே போயிடும். கிறிஸ்து இயேசுவில கிறிஸ்துவை பரீட்சை பாராமல் கிறிஸ்துவை புசிக்க வேண்டும். அவருடைய மரணத்தை புசிக்க. ஏன் அவர் தூக்கப்பட்டார்? மரத்தில் தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன் பிழைச்சிருவான். இயேசு கிறிஸ்து ஏன் தூக்கப்பட்டார் என்றால், தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர், அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். நான் என் அறிவில் இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருந்தேன், அதனால நான் மரத்தில் தூக்கப்பட வேண்டும், கிறிஸ்து எனக்காக தூக்கப்பட்டார்னு சொல்லி இந்த பூமியில எந்தெந்த அறிவெல்லாம் உன் இருதயத்துக்குள்ள போச்சோ அதை மொத்தத்தையும் உன் ஆத்மா வெறுத்துடும். அப்படின்னா உனக்குள்ள ஜீவன் வந்துருச்சு, நீ பிதாவை சந்திப்ப. உன் அறிவு எதெல்லாம் ரசிச்சது? உன் ஆத்மா இந்த மாம்ச அறிவை இல்லையா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது சத்தியம் என்னன்னு? மரத்தில் தூக்க பண்ணோம். உன் அறிவு, ஒரே ஒரு அறிவு கூட உன் ஆத்மா டச் பண்ணக்கூடாது. அப்படி டச் பண்ணுதுன்னா அது வலுசர்பம். அப்ப இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்டார். அந்த விஷம் இருக்கிறவெல்லாம் அவரை நோக்கி பார்த்தான், புரிஞ்சு எனக்குள்ள விஷம் இருக்குதுன்னு. இன்னைக்கு எத்தனை பேர் நீ விஷம் உணர்ந்து எனக்குள்ள இச்சை இருக்குன்னு, நீ இச்சை மனுஷன், நீ பாவியான மனுஷன்னா என்னையா பாவின்றன்னு கேள்வி கேட்கிற. இந்த ரட்சிப்பை எதுக்குன்னு? அன்புக்காகத்தான். ஆக இந்த மன்னாவை நீ புசிச்சா உனக்கு ஜீவன் கிடைச்சிடும். மரத்துல தூக்கப்பட்ட கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா கவனிங்க. இப்போது இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டு போனான். இப்போது இந்த உலகத்தின் அதிபதி புறமாக தள்ளப்படுறான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். இந்த பூமியிலிருந்து உயர்த்தப்படுவது என்பது கவனி. இப்ப அறிவோடு தானே சுத்துறோம், எல்லாரும் அறிவு தானே. சத்தியமா ஒருத்தனும் நரகம் தப்பிக்கவே முடியாது. சத்தியமா நரகத்தில் தப்பிக்கவே முடியாது. பிதாவை தரிசிக்க முடியாது. நீங்க பிதாவை பார்க்கணும்னா இந்த அறிவுக்கு அப்படியே ஆத்மா செத்து இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா உபவாசம் 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 உபவாசம். வேதம் எனக்கு புரியணும், சத்தியம் எனக்கு புரியணும், உபவாசம் 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 உபவாசம். நீ வீழ்ந்து கிடந்தனா நீ பழிச்சிருவ.
அதுக்கு தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய இரக்கம் காத்திருந்தீங்கன்னா உபதேசம். இப்போ யாரையாச்சும் சபையில் கூப்பிட்டு உன் பேரை சொல்லி ஏமா இதை பண்ணீங்கன்னா என் பேரை சொல்லி எப்படி பண்ணிட்டு இதுக்கெல்லாம் எங்களுக்கு என்ன பண்றது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவனுக்குள்ள எழுத்தின்படியே பாம்பு கடிச்சு உள்ள விஷம் போராடி சாவ நினைக்கிறான், ஓடுறான், ஓடி போய் மரத்தில் தூக்கப்பட்ட அந்த சர்பத்தை நோக்கி பார்க்கிறான். என் இயேசு கிறிஸ்து இந்த பாவம் மாம்சமாகவே மரத்தில் தூக்கப்பட்டாரு. கரங்கள் சொல்லாமா? இந்த பாவிக்காக என் கர்த்தர் பலியானார். என் மகனே, என் மகளே, நீ கவலைப்படாத. நீ இச்சை இருக்குது ஆண்டவரே, என்னால இந்த இச்சையை ஜெயிக்க முடியலையே ஆண்டவரே, நான் உங்க பிள்ளையா வரணும்னு நினைக்கிறேன். அந்த உணர்வு தாங்க என்னை பாம்பு கடிச்சிருக்கு, எனக்குள்ள பாவம் இருக்கு, என்னால எங்க அப்பா எங்க அம்மாக்கு கீழ்ப்படிய முடியலையே. நீ கவலைப்படாத, உனக்காக நான் தூக்கப்பட்டிருக்கிறேன். அவரை நோக்கி பார்த்து பழிச்சிருவேன். ஆண்டவரே, என்னால் இந்த பாவத்தை விட முடியலையே. இது பாவம்னு தெரிஞ்சிச்சுனாவே உனக்குள்ள இருக்கிற விஷத்தை, உனக்குள்ள விஷம் இருக்குது, அந்த விஷம் தான் பாவம். அது வலு சர்பத்தினுடைய அந்த அறிவு, ஆம்பல அறிவு. சில வாலிப பிள்ளைகள் நைட்ல படுத்த கனவுகள், அப்படியே மாம்சீக இச்சைகள், அதெல்லாம் வலு சர்பத்தினுடைய ஆவி. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எனக்காக என் கர்த்தர் தூக்கப்பட்டிருக்கிறார், என்னை அவர் இழுத்து கொண்டிருக்கிறார். ஆமே, நான் மரத்துல தூக்கப்பட்ட பிற்பாடு நான் எல்லாரும் இழுத்துக்குவேன். அவர் மரத்தை தூக்கப்பட்டு ஆணி அடிக்கப்பட்டார். மகிமை எல்லாம் இந்த உடம்புக்கல்ல, என் தேவனுக்கு. கரங்களுக்கு சொல்லாமா? புரிஞ்சு போச்சா? கர்த்தர் ஏன் இந்த அன்பு என்ன, உனக்குள்ள பாம்பினுடைய விஷம் இருக்கு. அதனால தான் இங்க என்ன, நம்ம தேவனுக்கு சத்துருக்களா மாறிட்டோம். அப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னாக்கா, உனக்குள்ள இருக்கிற அந்த ஒவ்வொரு மாம்சீக உணர்வுகளையும் நீ கண்டுபிடிப்ப. அதுதான் கொல்லிவாய் சர்பம் கடிச்சிருக்குது என்பதுக்கான அடையாளம். உனக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அசைவையும் கண்டுபிடிப்ப. உன் உள்ளான மனுஷனுக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட போராட்டம் இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சு நீ என்ன செய்வன்னா, கிறிஸ்துவ நோக்கி பார்ப்ப. என் தேவனே, என் இயேசுராஜனை, நீ கர்த்தர் சொல்ல, என்னை நோக்கி பார்த்துருமா, நீ பிழைச்சிருவ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நோக்கி பார்த்துரு. உன் மாம்ச அறிவுக்கெல்லாம் பெருமை, அறிவுக்கு தான் பெருமை இல்லையா? அறிவுக்கு தான் வேல்யூ இல்லையா? அறிவுக்கு தானே வேல்யூ. ஆமெனா இல்லையா? அறிவுக்கு தான் வேல்யூ இன்னைக்கு. இப்ப பாருங்க பார்க்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேலண்ட். ஒருத்தருக்கு கொத்தனார், அந்த கொத்தனார்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. ஒருத்தர் நல்லா விவசாயி, அதில் எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. ஒருத்தர் நல்லா நகையெல்லாம் செய்வார், நகை வடிவமைப்பில் அவர் எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறிவுல. அந்த அறிவுக்கு தான் காசு, அந்த அறிவுக்கு தான் காசு, அந்த காசு தான் உங்களுக்கு பெருமை. ஆக இந்த அறிவுல மனுஷன் என்ன பண்றான்னா, அதை பாருங்க, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து மரத்துல தூக்கப்பட்டார் இல்லையா? எப்படி இந்த வெண்கல சர்பம் தூக்கப்பட்டுச்சோ, ஏன்னா இந்த பூமியில இந்த பூமியோட இந்த மண்ணோட தொடர்பு உள்ளது என்னுடைய உடல் தான், என் ஆத்துமா கிடையாது. ஆத்துமா நல்லா மேல உட்காந்துக்குது, இப்ப எல்லாம் பிளட்ல இருக்குது. ரட்சிப்புனா என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் வருகைக்கு போயிடணும், தேவனை பார்க்கணும், நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. ஆனா உபதேசத்தை கேட்க மாட்டாங்களே, ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன வழின்னு தெரியலையே. ஆக எனக்குள்ள பாவம் இருக்குதுன்றத பாவத்தை கண்டுபிடிச்சிட்டு, நான் நித்தியத்துக்கு வரணும் ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம், நான் நித்தியத்துக்குள்ள வரணும்னு சொல்லி யாரெல்லாம் தனக்கு உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன அசைவுகளையும் கண்டுபிடிச்சு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்க பிழைச்சிருவாங்க. அதனால்தான் தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உனக்குள்ள இருக்குது இச்சை. மனுஷரில் கண்டிராதவர் அவர் காணக்கூடாதவர். இந்த பாவ மனித கண்கள்ல தேவனை சந்திக்க முடியாது. அப்ப தேவனை சந்திக்கணும்னா இந்த உடலை விட்டு நீ வெளியே வந்துடணும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் பவுல் சொல்றார் இல்லையா? கலாத்தியர் 2:20 எங்க அறையப்பட்டேன்? சிலுவையில். ஆக இந்த மூஞ்சி நீ வெறுத்துடணும், அவ்வளவுதான் கான்செப்ட். இந்த ஆம்பளை மூஞ்சி, இந்த பொம்பளை மூஞ்சி உன் ஆத்மா வெறுக்கணும். எவ்வளவு பாவ சிந்தனை, எவ்வளவு அசுத்தம். ஆக தேவனிடத்தில் அன்பு கூறுது அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்தின் அதிபதி, இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்பட்டான், இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்படுகிறான். ஆக இவனுடைய பெருமையை உன் ஆத்மா விரும்பக்கூடாது. உன் ஆத்மா எதை விரும்புது? உன் பெருமையை தான் விரும்புது. ஆக இன்னைக்கு எத்தனை பேர் தேவனை அறிஞ்சிருக்கிறாங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? இன்னைக்கு இந்த சத்தியத்தெல்லாம் பேசினா யாருக்காவது புரியுமா? இல்லை யாருன்னா வருவாங்களா? என்ன நீ என்ன போய் பாவின்ற? இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட நீ பிறந்ததே பாவிதான், உனக்குள்ள இச்சை இருக்குன்னு சொன்னா நீ உன்னுடைய நேச்சுரல சொன்னாவே ஏத்துக்க மாட்டாங்க.
அவர் கிருபாதார, தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை போக்குகிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரன் அனுப்பினார். ஆக இந்த சர்ப்பம் என்பது, நீ சர்ப்பத்தின் வித்தா போயிட்ட, ஆனாலும் நான் உன்னை கைவிட்டல. எப்படி வனாந்தரத்துல சர்ப்பம் மரத்தை தூக்கப்பட்டு அந்த சர்ப்பத்தால், கொல்லிவாய் சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டவர் நோக்கி பார்த்தார்களோ, விஷம் இருக்கிற நீ அந்த விஷ பாம்பியை நோக்கி பார்த்து பிழைச்சிட்ட. இத கர்த்தர் சிம்பாலிக்கா அதுலயும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்றாரு. நான் வருவேன், மாம்சத்தின்படியே வந்து மரத்துல, சிலுவை மரத்துல தூக்கப்படுவேன். ஆக இந்த ஆண் அறிவு இந்த பெண் அறிவோடு இந்த பூமியில நடமாடின ஒரு வினாடி கூட நம்முடைய ஆத்துமாவில் இருக்கக்கூடாது. இந்த மூஞ்சி அப்படியே வெறுத்துட்டு இருக்கணும். அவங்க தான் தேவனை சந்திப்பாங்க, அவங்க தான் வருகையில போவாங்க, அவங்க தான் தேவனுடைய பிள்ளை. ஆமெனா? அன்பு என்பது பயங்கர உச்சம். தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நீ என்ன செய்யணும்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படும் ஆத்துமா அவரோடு செத்து போயிடணும். இந்த உடலை அப்படியே ஆத்துமா மறந்துடணும். இந்த அறிவை பெருமைப்படுத்தக்கூடாது, உன் அறிவை பெருமைப்படுத்தக்கூடாது. ஆக இன்னைக்கு மரத்தில் தூக்கப்பட்ட என் இயேசு கிறிஸ்து இந்த பாவிக்காக அவர் தூக்கப்பட்டார். என் ரட்சகர் கிறிஸ்தியா ரட்சகர். இதெல்லாம் உட்காந்து பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க. ஆக திருவிருந்தல் எடுக்கிறாங்கல்ல, இந்த திருவிருந்து எடுக்கிறவங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை யாரெல்லாம் நோக்கி, ஆண்டவரே எனக்குள்ள இப்படிப்பட்ட பாவமெல்லாம் இருக்குது ஆண்டவரே, அந்த பாவ உணர்வு அடைஞ்சாத்தானே நோக்கி பார்க்க முடியும். இந்த கொல்லிவாய் சர்ப்பம் கடிச்சு நல்லா நினைக்கிறேன், நொரெல்லாம் தள்ளி இருக்கும் பொழுது, நொர தள்ளினே ஓடி இருப்போம் இல்லையா? பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? நொரெல்லாம் தள்ளி கண்ணெல்லாம் ப்ளூ ஆகி அப்படியே மூளைக்கு அட்டாக் பண்ண உடனே எங்கேயோ வனாந்தரத்துல கழிச்சவெல்லாம் எங்கடா இருக்குது வெண்கல சர்ப்பம், ஓடி போய் அப்படியே நோக்கி. பன்னிங்கெல்லாம் பன்னிக்கு கழுத்தே கிடையாது. பன்னிக்கு என்ன கிடையாது? பன்னி மேல் நோக்கி பார்க்கவே பார்க்காது. பன்னி சிலுவை நோக்கி பார்க்கவே பார்க்காது. ஏன்னா ஃபுல்லா மாம்சம். அதுதான் முத்துக்களை பன்றிகளுக்கு முன் போடாத, அதே மாதிரி பரிசுத்தமான நாய்க்கு கொடாத அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப சபைக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்கள் எதுக்காக வரணும்னா, நீ பாவின்னு தெரிஞ்சு, எனக்கு தெரியும் நீ பாவம் செஞ்சுட்ட, என்னை விட்டு தூரம் போயிட்ட, ஆனால் உனக்கு என் ஜீவனாகி என் குமாரனையே கொடுக்கிறேன். நீங்க நித்தியத்தை பெற வேண்டுமே ஆனால், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமே ஆனால், மரத்துல தூக்கப்பட்ட, இப்ப நீங்க ஒரு எம்எம் அப்படி கொஞ்சம் மேல பாருங்க பார்க்கலாம். இந்த பூமியில இருந்தா தான் உன்னால இந்த அறிவை பயன்படுத்தி வாழ முடியும். ஆக இந்த அறிவுல யாரெல்லாம் இந்த அறிவுல களி கூர்ந்தார்களோ, இந்த அழகுல, அறிவுதான் அழகு, இந்த அறிவுல இந்த அழகுல களி கூர்ந்தார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளை அல்ல. தேவனுடைய குமாரனை அவர்கள் தங்களுடைய இருதயத்துல இந்த வேத வசனத்தை உட்கார்ந்து நல்ல பைபிள் ஸ்டடி, இந்த வேத போதகம், இந்த போதகத்தை உட்கார்ந்து நல்லா கேட்டு தேவன் மேல் அன்பு கூர்ந்து. ஏன்னா எல்லாமே மாயை இல்லையா? எது உனக்கு நித்தியத்தை கொடுத்துரும்? சரக்கடிக்க போறேன்னு ஓடுறான், போயிட்டு எவ்வளவு நேரம் அந்த சரக்கு அவனுக்குள்ள போதையை கொடுத்துரும், அது மாயை. அப்புறம் பொம்பளை பண்ணி ஓடுறான், அந்த பொம்பளை எவ்வளவு நேரம் அந்த சுகம்? மாயை. கணவன் மாயை, பிள்ளைகள் மாயை. உன் பிள்ளைங்க நித்தியமா? இருதயத்துக்குள்ள இடம், சில பேர் இந்த இடம் நிறைய லேண்டு வாங்கி போடணும், நிறைய வீடு கட்டணும், பெரிய என்ன, எல்லாம் மாயை. ஏசி மாய், எல்லாம் மாயை. தேவன் மட்டுமே நித்தியமானவர். ஆக அந்த வெண்கல சர்ப்பத்தை போல, இயேசுராஜா வெண்கல சர்ப்பம் அல்ல, அதே பாவ மாம்சத்தின் சாயலாக அவர் மரத்தில் தூக்கப்பட்டார். நாம் பாவி என்கின்ற அந்த கொல்லிவாய் சர்ப்பம் கடிக்கப்பட்டவனாக, நான் பாவி என்கின்ற அந்த உணர்வுல, அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். இயேசு கிறிஸ்து முழு இயேசு கிறிஸ்து எனக்கு தான் அணைச்சுக்கிறார். நான் பாவி என்ற உணர்ந்து கொள்ளுங்க. இந்த பாவிக்காக தான். இந்த பாவி என்ற உணர்வு வந்தவனால மட்டும்தான் சிலுவையை நோக்கி பார்க்க முடியும். அது சிலுவையை நோக்கி பார்க்கறதுனா வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தா மட்டும்தான் உனக்கு விடுதலை. அந்த விஷம் எப்ப முறியும்னா சிலுவையை நோக்கி பார். இந்த நோக்கி பார் என்பது
வேத வசனத்துல கிறிஸ்துவை காண்பது, வேத வசனத்துல கிறிஸ்துவை காண்பது, கிறிஸ்து எப்படியெல்லாம் என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக ஒரு பலியானார் என்கின்ற ஒரு பலியை உட்கார்ந்து தியானம் செய்வது. ஆக இந்த பூமியில நடமாடின எந்த நாலேஜும் உள்ள போகக்கூடாது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே செத்த பணம் மாதிரி அப்படியே அது மகிமையா இருக்கும். அந்த இருதயத்துக்குள்ள கிறிஸ்து வந்துட்டாருன்னா தேவனை மட்டுமே உன் கண்ணுக்கு தெரியவார். கிறிஸ்து இருதயத்துக்குள்ள வந்துட்டாருன்னா தேவன் மட்டுமே இருப்பார். நீ நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும்னா கொழுப்பு தான் ஏறும். ஆக இந்த கொழுப்பினால் இவங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். சில சபைகள்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போதிக்கிறதுக்கு, நம்ம சபையில நம்ம போதிச்சு இதெல்லாம் யூடியூப்ல எல்லா சத்தியங்களை ஏற்றிட்டோம். இதெல்லாம் நாங்கள் இந்த உலகத்தின் இரத்தப்பழிக்கு இந்த ஜீவவாசல் ஜெபவிடு ஜீவன் ஜோஷுவா நீங்களாக இருக்கிறேன். ஏன்னா எல்லா சத்தியத்தையும் நான் யூடியூப்ல ஏற்றியாச்சு, உட்காந்து ஜனங்க பார்க்கணும், அவ்வளோதான். அது பார்க்காது இன்னைக்கு இதெல்லாம் கேட்டாலும் புரியாது அவங்களுக்கு, அதை புரிந்து கொள்ளணும். அப்போ நான் எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்களாகி இந்த சத்தியத்தை எல்லாம் இன்னைக்கு நான் ஏசப்பா கிருபையினாலே இதை நான் வெளிப்படுத்தி ஜனங்களுக்காக ஜனங்கள் மேல அன்பு வைத்து இதை நாம் கொடுக்கிறோம். ஆனால் ஜனங்களுக்கு இன்னைக்கு யாருக்குமே தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்கின்ற விருப்பம் இல்லை. எனக்குள்ள பாவம், நான் ஒரு பாவி என்கின்ற உணர்வு எனக்குள்ள கொள்ளிவாய் சர்பத்தின் விஷம் இருக்கிறது. நான் சாப்பிடுகிறேனே ஆண்டவரே, இந்த மண்ணுல விளைஞ்சதை சாப்பிட்றேனே, நான் மண்ணுக்குரியவனா இருக்கிறேனே, என் தேவனே நான் சாப்பிட்றேனேப்பா, இந்த மண்ணு தான் எனக்கு ஜீவனை கொடுக்குது. அப்ப நான் என்ன செய்யணும்? நல்ல உபவாசத்தோடு போய் இந்த வேத வசனத்தை தியானித்து இந்த மூஞ்சி எப்படி வெறுக்கலாம். துரோகம்லாம் எனக்கு தான் நடக்கும். நான் நல்லவனா ஆண்டவரே, என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவன்பா, என் மனைவி ரொம்ப நல்லவப்பா, நான் தான் பிரச்சனை. அந்த பார்வை வந்துருச்சுன்னா நீ ஜெயிச்சிட்ட. இன்னைக்கும் மற்றவங்களை கை காட்டுறனா நீ வயிற்றுல ஊர்ந்து போய் கொண்டிருக்கிறாய். வயிறு தான் உன் தேவன். அந்த வசனம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. என் ஜனங்கள் இந்த விடுதலையாக மாட்டாங்க. அவங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். அவங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். அவர் மரத்தில் தூக்கப்பட்ட அவரை நோக்கி பார்த்தால் பிழைப்பாய். யாம் பாவத்துக்காகத்தான் அவர் பலியானார். எனக்குள்ள பாவம் இருக்கு. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேகந்தர சொன்னேன். இப்போது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவருடைய தேவன் அவருடைய வயிறு. ஆனால் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிற. வசந்த வாசத்தை முடியுங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20 வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 3:20 வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ இல்லம்மா, இல்ல அது 18 இல்ல எங்கன்னு தெரியும் வாசிக்கணும். 17 வாசிங்க பார்க்கலாம். 3:17 சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றவர்கள் ஆகி என்ன கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்களாப்பா அப்படின்றாரு. நல்லா கவனிங்க. ஒரு அழுகையை நான் சொல்றேன். நேத்துல இருந்து தேவன் இந்த வார்த்தையை பேசினாரு. இந்த பாரு எல்லாரும் சொல்லுங்க. இந்த பாரு, அவங்க பிதாவை அறிஞ்சாதான் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை அறிய முடியும். அவங்க பிதாவை அறியாததுனால எங்களையும் அறியல. இப்போ கவனிங்களேன். இப்ப பிதா 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 நித்தியம் 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 நித்தியம்ன்ற தாகம் ஏற்பட்டா தானே என்ன புரியும். நான் வீணா இப்ப நான் ரொம்ப துக்கப்பட்ட நேரத்துலாம் ஒரு மாதிரி இருந்த. அப்ப எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை பேசிக்கிட்டே இருந்தாரு. அவங்க என்ன அறிஞ்சா தானடா உங்ககிட்ட வருவாங்க. இப்ப எனக்கு நல்ல கவனி, எனக்கு ஒரு பணிவிடை செய்வதா இருக்கட்டும், இப்ப எனக்கு ஏதோ ஒரு சம்திங் ஏதோ பண்றாங்கன்னு வச்சுங்களேன், நான் கொடுக்குற உபதேசம் புரியணும்னா நான் தேவனுடைய அன்பை பேசிக் கொண்டிருக்கிறேன். சபையினுடைய நோக்கமே அன்பிலே பரிபூர்ணப்படுவது. நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு பவுலிங்க நிருபத்தில் எழுதுறாரு. ஊழியக்காரனுடைய லைஃப் உத்து பார்த்து அவங்களுடைய விசுவாசத்தை ஃபாலோ பண்ணணும். அப்ப நேத்தெல்லாம் எனக்கு ஆண்டவர் என் கூட பேசிக்கிட்டே இருந்த. ரொம்ப மனசு கொஞ்சம் வலியா இருந்துச்சு. நான் எல்லாரையும் பார்க்கும்போது என் சிந்தனை கொண்டு வரும்போது அப்ப ஆண்டவர் அந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் சொல்லியிருப்பாரு. அவங்க என்ன உலகம் பிதாவை அறியாததுனால எங்களையும் அறியல. இப்போ எல்லாம் மறுபடியும் சொல்ற கவனிங்க. இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன்னா ஒருத்தர் அன்புல தான் பேசுறேன். ஜனங்களால் அன்பு புரிஞ்சுக்கணும். என்ன பாஸ்டர் குற்றப்படுத்திட்டாரு. ஏன் இந்த வார்த்தை வருது அப்படின்னா, அவங்க தேவனையே அறியலையே. நான் சபை நடத்துறேன். சபை தேவனுடையது. இப்ப எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணி என் மேல அன்பா இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் எல்லாரும் மேல அன்பா இருக்கிறேன். இந்த அன்பு புரிஞ்சு வேணாம், இந்த பாவம் தேவன் நித்தியத்தை பாரு, நித்தியமானவரை பாரு. காலம் போனா திரும்பாது, மறுபடியும் வராது. அந்த டைம் மறுபடியும் வராது.
அந்த டைம்ல நீ வேற எதையோ நினைச்சுக்கின்னு உன் மனசுல அப்படியே உட்காந்துருப்ப. அது வலு சர்பத்தின் ஆவி அது. ஆனால் நீ கண்டுபிடிச்சி எனக்குள்ள எப்படி இந்த சர்பம் வேலை செய்யுது ஆண்டவரே, நீ அவர் ஓடி போய் தேவசபையில் உட்காந்துக்கணும். எனக்குள்ள பாவம் வருது ஆண்டவரே, பாவம் உள்ள பயங்கரமா கிரியை செய்து ஆண்டவரேன்னு சொல்லி உட்காந்து தேவசபையில் உட்காந்துக்கணும். இப்ப பவுல் சொல்றாரு, இங்க நீங்க என்ன பின்பற்றுங்கப்பா, என்ன ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி யார் யாரெல்லாம் காட்டணும் அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, எல்லாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த சொல்றாரு பாருங்க, வாசிங்க. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரிகளாக நோக்கணும். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறபடி யாரு உங்களை நடத்துறாங்களோ அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ ரொம்ப கண்காணிப்போடு வச்சு ஜனங்க மேல கண்ணை வச்சு நீ எங்க போற, என்ன பண்ற, எதை நீ பாக்குறலாம் பவுல் ரொம்ப ஜனங்க மேல அக்கறை உள்ளவராக இருந்திருக்கிறார். நம்ம இந்த அக்கறையத்தை காட்டினோம்னா பாஸ்ட் என்ன ஏமாலேயே என்னையே தாக்கிக்கிறாருன்னு ரொம்ப அது மட்டும் எனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்குது. அந்த ஒரு இந்த அன்பை புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு சொல்லி நான் கர்த்தர் நேற்று சாயங்காலம் வேலையில கொஞ்சம் சோர்வா தான் இருந்தேன். அப்போ ஆண்டவர் என்னோட பேசின, அவங்க என்ன அறிஞ்சா தானடா நீ கொடுக்குற உபதேசத்தை புரிஞ்சுக்குவாங்க, என்னதான் அறியலையே அவங்க, அப்புறம் எப்படா உன்னை கனப்படுத்துவாங்க, உங்ககிட்ட வந்து உட்காந்து உபதேசத்தை கேட்பாங்க அப்படின்னு சொன்னாரு. கர்த்தர் தான் என்னை தேற்ற வேண்டும். அது எனக்கு மிகுந்த துக்கத்தை கொடுக்கிறது. ஜனங்க மேல எனக்கு மிகுந்த அன்பு இருக்கிறது. இவங்க எல்லாரும் தேவ அன்பை புரிந்து கொண்டு மரத்தில் தூக்கப்படணும், அப்போ பெருமைக்கு மட்டும் வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா மனுஷன் வாழ்த்து நீ பெருமைக்குத்தானே, அவன் வயிறு பெருமை. சொல்றாரு பாருங்க, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு அவங்க தூக்கப்பட்ட மரத்துல தூக்கப்பட்ட அந்த பாவ சரீரத்துல கிறிஸ்து வெளிப்பட்டார். ஏசப்பாவால பாவம் செய்யக்கூடிய சரீரம் தான் வந்தார். இது ரொம்ப முக்கியமான சத்தியம். நிறைய பேருக்கு புரியல. ஏசப்பா வந்து பயங்கர பரிசுத்த சரீரத்துல வந்தாரா, நான் எப்படி அவரை நோக்கி பார்க்க முடியும்? பிளட்ல வந்தார் அவர். அவருக்குள்ள பிளட் இருக்கு. அவருக்குள்ள பாவம் செய்யக்கூடிய அந்த தன்மையில் இருந்தார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவன். தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அவருக்கு கொடுத்திருந்தார். அவர் தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்தார். ஆனால் அந்த பாவ சரீரம் கிழிக்கப்பட்டது. அது எனக்காக ஆண்டவரே அப்படின்னு யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறோம். இந்த வலு சர்பத்தினுடைய லீலைகள்லாம் உள்ள வேலை நடக்கும் போதெல்லாம் ஓடி போய், பிரதர் எனக்குள்ள இந்த நல்ல கவனிகள், நல்ல அபிஷேகம் பெற்றவங்க பிரதர் எனக்குள்ள பச்சை சொல்லுவாங்க. அசிங்கமான நினைவுகள்லாம் எனக்கு இது மாதிரிலாம் இருக்கு பிரதர், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் வந்து கன்ஃபஸ் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல ஊழியக்காரன் எல்லாருக்கிட்டையும் கன்ஃபஸ் பண்ணக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய உணர்வுகள்லாம் வெளிப்பட்டு அந்த விஷத்தை புரிஞ்சுக்குவாங்க. அதுதான் கான்செப்ட். அந்த விஷத்தை புரிஞ்சுக்குவாங்க. என் வாழ்க்கை மண்ணுக்கு நேரா போயிருச்சு ஆண்டவரே, திடீர்னு வந்து ஆண்டவரே அந்த சாப்பாட்டு மேல கொஞ்சம் மோகம் போயிருச்சு ஆண்டவரே, பாவம்னா என்னன்னு நல்லா மைல்டா பார்க்கணும். திடீர்னு என் தூக்கத்தை கலப்பும் போது கோவப்பட்டான். சில பேர் தூக்கத்தை எழுப்பும் போது சொர்ன்னு சீருவாங்க. ஐயோ, நான் தூக்கத்துல எழுந்துக்கும் போது கொஞ்சம் நான் பலவீனப்பட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் இங்க ரெஸ்டே கிடையாது. இந்த உடல் பலியாவதுக்கு மட்டும்தான். இவங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். மரத்தை தூக்கப்பட்டவரை இவங்க நோக்கி பார்க்கல, இந்த மன்னாவை நோக்கி பார்க்கல. வானத்திலிருந்து வந்த மன்னா, இந்த மன்னாவை இவர்கள் நோக்கி பார்க்க, இந்த மன்னாவை புசிக்கவில்லை, இந்த மன்னாவை அற்பமா எண்ணி விட்டார்கள். இந்த சர்பத் எனக்குள்ள இருக்கிற பாவத்தை இரட்சகர் என் கிறிஸ்து என்று சொல்லி அவள் தள்ளிவிட்டார்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்போது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு. அவருடைய முடிவு அழிவுப்பா. ஏன் அழிறாங்க சொல்லுங்க? ஏன் அழிறாங்க? அழிஞ்சு போறது நினைச்சு உட்காந்துக்கிறாங்க. சபைக்குள்ள வந்து உட்காந்துங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரன் திட்டான், எதிர் வீட்டுக்காரனை கேவலமா பார்த்துட்டான். அப்புறம் என்னத்துக்கு தான் இந்த ஜனங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு தெரியலையா? அவங்க ஏன் அழிவாங்கன்னா அழிவை மனதில் வைத்தார்கள். சில பேர் கேட்பான், லவ் பண்றதெல்லாம் பாவம்னு எங்க பைபிள் இருக்குது? டே, நான் என்ன சொல்றேமா, நீ திருமணம் செய்து கொண்டு மனைவியை காதலி, கணவனில் அன்பு கூறு, அதுதான் தேவன், அதுதான் தேவ நீதி. ஆனால் அநித்தியமானதை சட்ட விரோதமாய், மனசாட்சிக்கு துரோகமாய் அவங்க அழிஞ்சிருவாங்க. அதுதான் சொல்றாங்க, அழிஞ்சிருவாங்க. இந்த பாவத்துல இருந்து வெளியே வந்துடணும். நம்மளாதான் விட்டு கொடுக்கணும், யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. தேவனே வந்து இதுல கட்டாயப்படுத்த மாட்டார், சொல்லுவார், நீ டிசிஷன் எடுமா என் மகனே, டிசிஷன் எடு. அழிஞ்சிருவாங்கன்ற கர்த்தர். அவருடைய முடிவு அழிவு. ஏன்னா அழிஞ்சு போய் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு, இன்னைக்கு எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆகணும், இன்னைக்கு எனக்கு தந்தூரி வந்து ஆகணும், இன்னைக்கு எனக்கு ஷவர்மா வந்து ஆகணும், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்.
அப்படி அவங்கள அழிஞ்சிருவாங்கன்றாரு. எதுக்காகடா நீ வந்து இது போராட்டம் பண்ற? எதுக்காக நீ போராடுற? உன் வயிறு அது மண்ணை தின்பாய், பூமிக்குரிய காரியத்தை அது மேல உன் மைண்ட் போகுது. ஃபாஸ்டிங்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஆவிக்குரியவங்க உபவாசத்திலேயே விழுந்து கிடப்பாங்க. ஏன்னா என்னுடைய பாடி எவ்வளவு பெரிய பலவீனம் என்பது, எவ்வளவு பெரிய பாய்சன், எவ்வளவு பெரிய பாய்சனஸ் ஃபயரி சர்பன்ட் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். அப்போ இது இன்னைக்கு இந்த ஆவிக்குரியங்களை எங்க பார்க்க முடியுது? எங்க பார்க்க முடியுது இன்னைக்கு? நானே இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை டைம் தான் இது கொஞ்சம் ஃப்ரீயா மனசார பேசிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை டைம் மற்ற டைம் எல்லாம் பேசுறேன்னா இந்த ஜனங்கள்லாம் புரியாது. ஒரு மாதிரி இந்த சத்தியத்தெல்லாம் பேசுனா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. ஐயோ பாஸ்டர் என்னதான் சொல்லிட்டாரு, என்னை பத்தி அப்படியே சொல்லிட்டாரு, பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்க வரவங்களோட எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் தடை கூத்து போக வேண்டியதா இருக்கு. ஆனா வலிக்குது. ஐயோ இந்த சத்தியமெல்லாம் ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவரே தூக்கப்படணும் ஆண்டவரே. இந்த சரீரம் இந்த பூமியில இருந்த ஒரு வினாடியை கூட என் ஆத்மா அங்கீகரிச்சிருக்க கூடாது. அவனை சாப்பாடு போடாம சாவடிக்கணும். சாப்பாடு போடாம சாகடிக்கணும் இந்த சர்பத்தை. அப்பதான் ஜெயிக்க முடியும். என்ன பண்றது? அவருடைய முடிவு அழிவு. அவருடைய தேவன் வயிறு. எது வயிறுனார ஆண்டவர்? இந்த வலு சர்பம். இவன் மண்ணாவை சாப்பிட்டு வந்தா, நீ தேவர்கள்டா, ஏன் பிள்ளடா, நீ ஏன் பிள்ளடா, நீங்க இந்த மண்ணில் விளைஞ்சதெல்லாம் வேணாடா, மண்ணா சாப்பிடுங்கடா. அது ஒளிவ எண்ணெய் அபிஷேகம். அது ஒளிவ எண்ணெயுடைய ருசி, அது அபிஷேகம். தேவகுமாரர்கள் நீங்க, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் எங்க சொல்லியிருக்கு? அது தேனிட்ட புதிதாக இருக்கிற ஒளிவ எண்ணெயுடைய ருசி. அந்த ஒளிவ எண்ணெய் ருசி தான் தேவர்கள். அந்த ஒளிவ எண்ணெய் ருசி தான் தேவர்கள். அந்த மண்ணா ஒளிவ எண்ணெயின் ருசி. நீங்க பூமியில விளைஞ்சதை வேணாடா. காயன் என்னது? காய்கறி காயன். கர்த்தருக்கு எதை கொண்டு வந்தான்? அவன் தேவன், நம்முடைய வயிறு. ஆனா என்ன செய்யணும்னா, ஆவிக்குரியவங்க நல்ல சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நல்ல உபதேசத்தை, ஏன்னா சாப்பாட்டுல செத்துருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு நல்ல உபதேசம் கொடுக்கணும். போதனைக்கு போஜனம் அவசியம். ஆமெனா? போதனைக்கு அவங்க தான் சாப்பாடை வெறுக்கணும். செல்ஃபா வந்து அவங்க தான் சாப்பாடு. அவங்களுடைய தேவனுடைய வயிறு. நீ அவன் வயிற்றுல ஊர்ந்து போறவன். நான் சொல்றது புரியுதா? நல்லா கவனி. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பிள்ளைங்களை பார்த்து, வாலிப பிள்ளைங்களா ரொம்ப நாசமா போகுது. அவன்லாம் அப்படி இருக்கிறான். நான் ஏன் தான் இந்த வீட்டில் வந்து பிறந்தவன்னு தெரியல. எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. இதை செய்யாத அதை செய்யாத. இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைங்களை என்ன பண்றீங்க? நான் ஏன் தான் வந்து இந்த வீட்டில் பிறந்தவன்னு தெரியல. ஏன்? அங்க பாரு வலு சர்பம். அந்த பாரு எப்படி ஊர்ந்து போறான் பாரு, வயிற்றுல ஊர்ந்து போறான் பாரு. அவன் வயிறுக்காக என்னென்ன பண்றான் பாரு. அப்படி நல்லா முடிய தள்ளி நல்லா ஸ்டைல பொம்பளை பசங்க முன்னாடி நல்லா இந்த இதெல்லாம் போட்டு, இந்த பப்புன் பேண்ட்லாம் தூக்கி போட்டு போறதுல எனக்கு வயிறு. அவன் ஊர்ந்து போறான். அதான் இந்த பாம்பை தான் சொல்றாரு பவுல். சொன்னார் இல்லையா, நீ ஊர்ந்து போவ, நீ மண்ணை தின்ப. ஆனா கர்த்தர் அன்புக்காக ஏங்குறார். என் பிரியமானவர்களே, என் அன்புக்குரியவர்களே, நான் உங்களை விட்டுருவனா? இந்த வலு சர்பத்தை மேல தூக்கி ஆணி அடிச்சு சாகடிப்பேன். பகையை சிலுவையில கொன்று, அவன் பகையை சிலுவையில கொன்று நான் அனுப்புவேன் சொல்லிதான் தேவன் அங்கே அந்த மரத்துல தூக்கப்பட்ட கிறிஸ்து. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன்? இந்த குமாரன் எங்க இருக்கிறார்? மரத்துல தூக்கப்பட்டிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு மரத்தை தூக்கப்பட்டனோ ஒரு வினாடி கூட கோபப்பற்றாத, எந்த மனுஷனையும் கை நீட்டாத. ஏன்னா அது உன் தேவன், உன் வயிறு தான் உன் கடவுள். உன் நினைவெல்லாம் உன் வயிற்றுக்காகத்தான். என்ன தின்னலாம், எப்படி சுத்தலாம், எப்படி உட்கார்ந்து தேவனோடு கூட பேசுங்க. அவர் அன்பை புரிந்து கொள்ளுங்க. அன்புக்காக அவர் இயங்குகிறார். தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவருடைய மகிமை, அவருடைய லட்சம் என்னதுங்க? அவருடைய மகிமை எதுங்க? அவருடைய ஆன்மீகமும் அவருடைய பெண்மையும் அவருடைய ஆண்மையும். அந்த ஆண்மைக்காக அவன் பெருமைப்படுத்துறான், அந்த பெண்மைக்காக அவன் பெருமைப்படுத்துறான். நான் என்னமா பாட்டு பாடுறேன் பாத்தியா, நான் என்னமா மியூசிக் வாசிக்கிறேன் பாத்தியா, நான் என்னமா காஸ்பல் சொல்றேன் பாத்தியா. இது ஸ்பிரிச்சுவல் பெருமை.
ஏன்னா ஒன்றும் இல்லை ஆண்டவர், எல்லாம் இயேசுராஜாவுடைய கிருபை, அந்த அறிவு இயேசுராஜாவுடைய அறிவு. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். எதை சிந்திக்கிறாங்க? இந்த வனாந்தரத்துல வந்த ஜனம் என்ன பண்ணிட்டாங்க? பூமிக்கு அடுத்த சிந்திச்சாங்க. மன்னாவை அற்பமான உணவாம். அதனால தான் அந்த பூமியினுடைய அதிபதி, உலகத்தின் அதிபதியாகிய அதே வலுசர்பத்தை வச்சு கடிக்க வச்சு விஷத்தை உள்ள ஏத்தினார். எல்லாம் சாவரமேன்னு பயந்து போய் ஓடி போய் ஓடன கத்தரை நோக்கி பார்த்தான், பாம்பை நோக்கி பார்த்தான். அந்த பாம்பு தூக்கப்பட்டது போல உன்னை போலவே இந்த விஷம் உள்ளவனாக, இந்த பாவம் உள்ள மனிதனாக நான் வந்து பிறப்பேன், ஒரு கண்ணின் வயிற்றுல வந்து பிறப்பேன். ஆனால் நான் பாவம் செய்வதில்லை, நான் தேவகுமாரன், உனக்காக நான் மரத்தை தூக்கப்படுவேன், என்னை நோக்கி பார்த்துட்டா நீ பிழைச்சிருவேன். கர்த்தனை ரட்சகர், அவரை ரட்சகர், இந்த உடல்ல இருந்து என்னை ரட்சிக்கிற ரட்சகர். அவர்கள் பூமிக்கு அடுத்தவரை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு என்பது, நம்முடைய வீடு என்பது மகிமையின் சரீரம். இது அல்ல நம்முடைய வீடு, இது இச்சையின் உடல். நம்முடைய குடியிருப்பு என்பது மகிமையின் சரீரம், அது இச்சை இல்லாத உடல். அது பிளட் எல்லாம், இப்ப ஏசப்பா வரும்போது பிளட் எல்லாம் இருக்காது, மகிமை அடையும் போது பிளட் இருக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மகிமை அடையும் போது நம்முடைய பிளட் இருக்காது. ஏன்னா ஆத்துமா எங்க இருக்கு? உயிர் எங்க இருக்கு? பிளட்ல இருக்கு. அங்கதான் எல்லா விதமான சிந்தனையும் அங்கதான் இருக்கு. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து ரட்சகராக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். கரங்கள் தாமே சொல்லாமா? இந்த மறுரூபத்துக்காகத்தான் நம்ம சபைக்கு வருகிறோம், வயிற்றுக்காக அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நம்முடைய குடியிருப்பு எதுன்னா பரலோகத்தில் இருக்கிறது. நம்ம அங்க போய் பிதாவை தரிசிக்கிறோமே, அதுதான் மெய்யான குடியிருப்பு. இந்த அறிவெல்லாம் ஜெயங்கொள்ளுங்க. இந்த அறிவு சல் சல் சல்லுன்னு சொல்லிக்கினே பேசிக்கினே இருக்கும். வசனத்துல நிரப்பிதவருங்க. நீங்க மறுரூபம் அடையணும்னா வசனத்தை வாசிச்சுக்கினே இருங்க, வாசிச்சுக்கினே இருங்க, வாசிச்சுக்கினே இருங்க. உங்களை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரே வழி, நீங்களாம் மகிமை அடையணும், உங்க பிள்ளைங்க மகிமை அடைய வைக்கணும்னா அந்த பிள்ளைங்களை வசனத்தை வாசிச்சுக்கினே தாழ்த்துங்க. நான் ஒன்றும் இல்லை, நான் ஏமாத்திரம், தாழ்த்திக்க வைங்க. வசனத்தை வாசிச்சுக்கினே இருந்தாங்கன்னா மகிமை அடைஞ்சிருவாங்க. அப்போ மகிமை அடையணும்னா மரத்தில் தூக்கப்படணும். அப்போ இந்த பூமியில நான் நடமாடின இந்த கால் நடமாடின ஒரு வினாடியை கூட என் ஆத்மா அனுமதிக்க கூடாது, மறந்துட்டு இருக்கணும். அதெல்லாம் எப்படிங்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க முடியல இல்லையா? ஆனா கர்த்தர் இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார், நம்மை நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார், மறுரூபப்படுத்துவார். கிறிஸ்து இயேசுவை தன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நம்முடைய சகோதரர்களுக்கு, நம்முடைய குடும்பத்துக்காக கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி அவருடைய மகிமையில சேர்த்து கொண்டு என்றென்றைக்கும் நித்தியமாய் அவருடைய சமூகத்தை வைப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மள முழங்கால் இருக்கலாம். அன்பின் ஆண்டவரும் எங்கள் ரட்சகருமாய் இருக்கிற மகிமையின் கர்த்தாவே,